ஆயிட்டேன். எப்படி உன்னோட அருளால நான் பாஸ் ஆனேனோ அதே மாதிரி இந்த தடவையாது எங்க அக்காவை பொண்ணு பார்க்க வர்ற மாப்பிள்ள கல்யாணம் பண்ணிக்கிட்டு போறதுக்கு நீதான் அருள் புரியணும் தாயே. கொஞ்சம் பண்ண மாரியம்மா, மாரியாத்தா. பார்வதி, அந்த குப்பையெல்லாம் அள்ளி கொண்டு போய் வயல்ல ஓரமா கொட்டுங்க. அப்பா என்னங்க? நம்ம காலையில கோயிலுக்கு போனவா இவ்வளவு நேரமா சாமி முட்டியாக்கும். போங்கப்பா நீங்க. நான் 10ஆம் கிளாஸ் பாஸ் ஆனதா ஊரெல்லாம் சொல்ல வேண்டாமா? என்னங்கப்பா பிரசாதம்? 10ஆம் கிளாஸ் படிச்சு பாஸ் பண்ணிட்டா மட்டும் போதாது. இப்படி பல்ல விளைக்கிட்டு இருக்கிற மனுஷன் எப்படி பிரசாதத்தை எடுத்துக்கிட முடியுங்கிற அறிவு வேணும். பெரிய கலெக்டர் படிச்சு பாஸ் பண்ணிட்டு வந்த மாதிரி ஊரெல்லாம் போய் சொல்லிட்டு வந்தியாகும். என்னப்பா அப்படி சொல்றீங்க? நான் கலெக்டருக்கு படிக்க தான் போறேன், நீங்க முன்னாடி கை கட்டி நிக்க தான் போறீங்க. அப்படியா? உங்க அக்கா அப்படித்தான் சொன்னா. இப்ப சமயக்கட்டுல கலெக்டர் ஊத்தியம் பாக்குறான். போங்கப்பா நீங்க. சரி சரி, போய் சுடுதண்ணி எடுத்து போய் உடம்பு கூத்திக்கிட்டு நாளைக்கு நம்ம சாவித்திரி பொண்ணு பார்க்க வீட்டுக்கு ஆளுங்க வர்றாங்கல்ல, அது விஷயமா நான் வெளியே போகணும். அப்படியாப்பா? சரி வர சொல்லுங்க, மத்தது அப்புறம் பேசிக்கலாம். இப்ப பார்க்க போனா மாப்பிள்ளை ஒரு வகையில சொந்தம் தான். பொண்ணை நல்லா பாத்துக்க, அங்க வந்து குறை சொல்லக்கூடாது. சரிங்க. என்னக்கா சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல இப்படி கண் கலங்குற? எனக்கு இது ஒண்ணு புதுசு இல்லடி, கவலைப்படாதக்கா. நிச்சயமா இந்த மாப்பிள்ளை உன்னை கல்யாணம் பண்ணிப்பாரு. இனிமே என்ன, பையனுக்கு பொண்ணு பிடிச்சிருச்சு. மத்த விஷயத்துல நீங்க பேசிட்டு இருங்க, உள்ள போய் பொண்ணோட கொஞ்சம் பேசிட்டு வரேன். தாராளமா போய் பேசிட்டு வாங்க. அவன் இனிமே உங்க பொண்ணு மாதிரி தானே. இனிமே நமக்குள்ள அந்த வித்தியாசமே வேண்டாம். அது சரிங்க. ஆகிற செலவை ஆளுக்கு பாதியா பகிர்ந்துக்கிடுவோம். என்னங்க? நீங்க சொன்ன மாதிரியே எல்லாம் பண்ணிக்கலாம். பொண்ணோட ஜாதகத்தை கொடுத்தீங்கன்னா நாங்களும் பார்த்துட்டு மேற்கொண்டு ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாம். பாருங்க, ஜாதகத்தை நான் பாத்துட்டேன். இந்த பொண்ணு நம்ம பையனுக்கு ஒத்து வராது. சீக்கிரம் கிளம்புங்க. நல்ல வேலை நான் பார்த்தேன். அப்ப நாங்க ஏந்திரி, ஊருக்கு கிளம்பு போய் சவால் போடுறோம். கிளம்பு. வரட்டுங்களா? சீக்கிரம் கிளம்பு. என்னங்க? போடா, போ சீக்கிரம். சும்மா தால கையில பிடிச்ச பேப்பரை இன்னும் கீழே வச்ச பட்ட காணோம். ஒண்ணு இல்லைங்க, குப்புராசுக்கு பட்டணத்துல ஏதாவது வேலை கிடைக்குதானே விளம்பரத்துல தேடிட்டு இருக்கேன். ஆமா, 15 வருஷத்துக்கு முன்னாடி போன நம்ம ஊர் பழனிசாமி பையன் ஆனந்தே அட்ரஸ் இல்லாம போயிட்டான். இனி இவன் போய் தான் கிழிக்க போறான். அட நீங்க ஒண்ணு, அவங்க அப்பா ஒரு முக்கா சோம்பேறி, அவன் ஒரு முழு சோம்பேறி. பட்னம் வர போறானா பட்னம். எவன் முக்கா சோம்பேறி எவன் முழு சோம்பேறின்னு இறங்கி வந்தா தெரியும்டா. ஏய், ஏன்டா அடுத்தவங்க பத்தியே பேசிட்டு இருக்கீங்க? என்ன பத்தி பேசுங்க. எங்க அப்பனை பத்தி ஏதாவது பேசுனீங்க கோட்டால உருவி மாலை போட்டுருவேன். நிக்கிற சைக்கிள் கூட இடிக்கிறியே, அறிவில்ல? இடிக்கிற மாதிரி இடத்துல நிறுத்தினா அப்படிதான் இடிப்பேன். ஏன் வர்ற வழியில வேற எவன் சைக்கிள் நிக்கலையா? ஊருக்குள்ள 1000 சைக்கிள் நின்னாலும் என் மாமா சைக்கிள் இடிக்கிற மாதிரி இருக்குமா? மாமனா? அந்த உறவே வேணாம் தானே ஒதுங்கி போயிட்டு இருக்கோம். போவாளா? நானும் உங்க உறவு வேணும்னு ஒண்ணு இடிக்க வரல. பாவம் உங்க அப்பா எங்க தோட்டத்துல வேலை செஞ்சுட்டு இருந்ததை பார்த்து மனசு கேட்காம உங்ககிட்ட சொல்லிட்டு போலன்னு தான் வந்தேன். எங்க அப்பனா? உங்க தோட்டத்திலயா? கொஞ்சமாவது சூடு சொரணை இருந்தா இந்த மண்ணை மிதிச்சிருப்பீங்களா? வாங்கின கடனை திருப்பி கொடுக்க வக்கு இல்ல, பாடுபட்டு திங்கிறதுக்கும் உடம்புல தெம்பு இல்ல. ஆனா ரோசத்துக்கு மட்டும் ஒன்னும் குறைச்சல் இல்ல. வார்த்தையை அளந்து பேசுங்க. யாருக்கு வக்கு இல்ல, யார் உடம்புல தெம்பு இல்ல? உன் உடம்புல தெம்பு இருக்குல்ல, அப்ப உங்க அப்பம் பட்ட கடனை பாடுபட்டு கட்டு. எப்படியோ நான் கொடுத்த கடன் வந்தாச்சாருதான்ப்பா. கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு குடுமி வந்தான், அவனை இறக்கி விடு. கேளு. யோ குடுமி, மெட்ராஸ் வந்துருச்சு, இறங்க. கும்பகர்ணனுக்கு அப்பனா இருப்பான் போலக்குது. யோ இறங்கி அண்ட. அண்ணாத்த குடுமி ஆளக்கண்ண அண்ணாத்த. எனக்கு அப்பவே தெரியும்டா. கோயம்புத்தூர்ல ஏறும்போதே ஒரு மாதிரியா திருன்னு முழிச்சுக்கிட்டு இருந்தான். யோ குடும்பி, யோ எங்கயா இருக்க? நான் டாப்ல தான் இருக்கேன். என்னையா பாதி வழியில் நிப்பாட்டிட்டீங்க? டயர்ல பொத்தல் வந்துருச்சா? பொத்தலும் இல்ல வத்தலும் இல்ல, மெட்ராஸ் வந்து செஞ்சாச்சு. இறங்கி தொலையா. இதான் மெட்ராஸா? எங்க எல்ஐசி பில்டிங்க காணா? நேத்து ராத்திரி 4 மோமுடி திருடங்க வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. தூக்கிட்டு போயிட்டாங்களா? அதை விலை பேசி வாங்கிட்டு போலாம்ல வந்தேன். வித்து போட்டாங்களா? எல்ஐசி வாங்குற மூஞ்ச பாரு, இறங்க கீழே. சரியா புடியா புடிங்கண்ணா. என்னடா பையன் இந்த நாத்தனார்?
புடிங்க விட பூட்டு பெருசா இருக்கு. ஏயா குடுமி, லாரி புளிந்தூர்பேட்டை தாண்டி வரும்போதே மழை வந்துச்சே, நீ மட்டும் எப்படி நனையாம இருக்க? மழை பெஞ்சதா? உனக்கு சந்தேகமா இருந்தா லாரி கண்ணாடிய பாரு, சார சாரையா தண்ணி வடிச்சிருக்கு. ஆமா, என் முகத்துல கூட தான் சாரல் அடிச்சது. கொஞ்சம் உப்பு கரைச்சிருக்குமே. ஆமா, அது எப்படி கரெக்டா சொல்றீங்க? ஓடர் லாரி நிப்பாட்ட கூடாதுன்னாங்க, நான் ஒண்ணுக்கு இருந்துட்டேன். சரியான நாட்டு பொறுத்தானா இருக்கு. எடியா 100 ரூபாயா? 100 ரூபாயா? எதுக்கு? எதுக்கா? உன்ன கோயம்புத்தூர்ல இருந்து கொண்டாந்து இறக்குனதுக்கு. எடியா 100 ரூபாயா? 100 ரூபாயா? கையில இருக்கிறதே ஒன்னே அல்லவா, அது கூட கோமணத்துல முடிச்சு வச்சிருக்கேன். இவங்க இருந்து எப்படி தப்பிக்கிறது? ஐயோ, இந்த மெட்ராஸ்ல காரமாட ரங்கநாதனை காப்பாத்த யாருமே இல்லையா? ஓடியாங்களே ஓடியாங்களே. நான் இருக்கிறேன். ஆமா, இங்க என்ன தகராறு? ஐயா, நான் கோயம்புத்தூர்ல இருந்து வரும்போது என்னோட 2 எருவ மாட்டை இதுல ஏத்திட்டு வந்ததுங்க. என்ன தூங்க வச்சிட்டு இவங்க பாதி வழியில வித்து விட்டாங்க. கேட்டா அடிக்க வராங்க. ஏரோப்ளேன் வித்தா கூட பரவாயில்லை, ஆனா எருவ மாட்டை விக்கிறது கிரிமினல் குற்றம். சார், இவன் சொல்றத நம்பாதீங்க சார். இந்த குடுமி எங்களை மடையிலாக்க பாக்குறான் சார். சார், உங்க பொண்டாட்டி சத்தியமா சொல்றேன் சார். யோ, எனக்கு பொண்டாட்டி இல்லையா? உங்க வப்பாட்டி சத்தியமா சொல்றேன் சார். யோ, ஏயா வந்த விஷயத்தை விட்டுட்டு என் சொந்த விஷயத்தை பேசிட்டு இருக்கீங்க? யோ டிரைவர், இங்க நடந்த விஷயத்தை கூட்டி கழிச்சு பெருக்கி வகுத்து பார்த்தா இந்த கிராமத்தான் சொல்றதுல உண்மை இருக்கு. ஏன்னா உன் உடம்புல மண் வாசனை வீசுது. யோ, மரியாதையா எருவ மாட்டை கொடுத்துரு, இல்ல அதுக்குண்டான பணத்தை கொடுத்துரு. சார், இப்போதைக்கு என் பாக்கெட்ல 200 ரூபா தான் சார் இருக்கு. அட கொண்டாயா. யோ, வாயா. போட்டான். நான் அப்பவே சொன்ன நாட்டுப்புறத்தான ஏத்தாதரான்னு கேட்டியா? இந்தா. என்ன சார் 100 ரூபா கொடுக்குறீங்க? ஏண்டா, நீயாவது எருவ மாட்டை ஏத்துறதாவது? டேய், ஓ மாதிரி எத்தனை தில்லுமுள்ளுக்கார பசங்களை பார்த்திருக்கிறேன். மரியாதையா இத்தோட போ, இல்ல அதையும் பறிச்சுட்டு போயிருவேன். ஜாக்கிரதை. வேலை செஞ்சிட்டு இருக்கல தலை. இது எங்க தோட்டம், ஏன் காலி, நான் எங்க வேணாலும் நிப்பேன். அதை கேட்க நீங்க யாரு? வேற வேலை இல்லைன்னா ஒப்பங்கிட்ட 5-6 செம்மறியாடு வாங்கி கொடுக்க சொல்லி மேய்க்க வேண்டியதானே? எங்க அப்பா கிட்ட நானும் இதே தான் கேட்டேன். அவர்தான் என்ன இங்க அமுச்சு வச்சாரு. ஒப்பனுக்கு வாயில தான் கொழுப்பு, உனக்கு உடம்பெல்லாம் கொழுப்பு. ஆமா, நீங்க தானே 3 வேளை வந்து எனக்கு ஆக்கி கொட்டுறீங்க. அது ஒண்ணு தாண்டி பாக்கி, கொஞ்சம் ஏமாந்து அதையும் செய்ய சொல்லுங்க. என்ன மாமா கோவமா பேசிட்டு இருக்கீங்க? உங்ககிட்ட சிரிச்சு பேசிருக்கேன், நான் வரல. எங்க அப்பா பட்ட கடனை அடைக்க வந்திருக்கேன். ஒழுங்க. உங்க அப்பா பட்ட கடனை அடைக்கிறது இருக்கட்டும், எனக்கு பட்ட கடனை எப்ப அடைக்க போறீங்க? உங்ககிட்ட நான் கடன் பட்டிருக்கேன். விளையாடுறியா? எனக்கு அத்தை மகனா பிறந்திருக்கீங்களே, அந்த கடனை சொல்றேன். மாமா, உங்க நெஞ்சு தொட்டு சொல்லுங்க, உண்மையிலே உங்க அப்பா பட்ட கடனை அடைக்கிறதுக்கு மட்டும்தான் இங்க வேலை செய்யறீங்களா? என் மேல உங்களுக்கு ஆசை இல்லையா? சொல்லுங்க மாமா.
எதிலையும் நியாயம், நேர்மை, ஒழுக்கம். இதான் இந்த மைனர் மாப்பிள்ளையோட கொள்கை. என்ன சுத்த பொங்கா பாண்டி நான் நினைச்சுக்கிட்டேன். என்னங்க நீங்களே இப்படி சொன்னா எப்படிங்க? என்னடா அது வம்பா போச்சு? ஏன் நிலம், ஏன் கோட்டை, நான் போட்டதுனால தானே விளைஞ்சது. அந்த பருத்தியை தானே அவனுக்கு வித்து கொடுத்தேன். அதுக்கு அவங்ககிட்ட கமிஷன் வாங்கிட்டல, அப்புறம் தான் இங்க வந்து கிட்டு சுத்தல் ஓலாயமா. நடைமுறையில விக்கிறவங்க வாங்குறவங்க 2 பேரும் கமிஷன் கொடுக்கறதானங்க முறை. ஏய், முறைய பத்தி என்கிட்ட பேசாத, அப்புறம் நாம 2 பேரும் முறைச்சுக்க வேண்டி வரும். ஐயா ஐயாவாது கொய்யாவாது, மரியாதையா நீயா போறியா இல்ல நான் போக வைக்கட்டுமா? அப்ப நான் வரேங்க. வர வேண்டாம், போடா. எப்பவும் யோக்கியமானவங்க கிட்ட யோக்கியமா நடந்துக்கிறதுக்குன்னு சில யோகிதைகள் வேணும். என்ன மாகாளி, நான் சொல்றது எப்படி இருக்கு? ஆமா தலைய சுத்துதுங்க. சுத்தம். இப்ப நீ ரொம்ப நல்லாவே முன்னேறிட்ட. அது சரி, உன் முறப்பொண்ண எப்ப கூட்டு வர போற? கூடிய சீக்கிரம் கூட்டிட்டு வந்துடுறேன். அவள் உங்களை பாக்குறதுக்கு துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கா. ஏதோ நொடிஞ்சு போன உன் வாழ்க்கையை நிமித்தலாம்னு சொல்றேன். சீக்கிரமா கூட்டிட்டு வந்துருவல்ல? கூட்டிட்டு வந்துரு. என்ன அதுக்கு முன்னாடி கொஞ்சமா என்ன நிறையவே ஊத்திக்க. ஜோசப், பேசும்போது என்னடா பொறாக்கு பார்த்துட்டு நிக்கிறது? நீ முதல்ல போய் அந்த ஜீப் ரெடி ஆயிடுச்சான்னு பாருப்போ. ஐயா, நம்ம சின்ன மாப்பிள்ள காலையில 6 மணிக்கு ஜீப் எடுத்து போயிட்டாருங்க. ஏண்டா மாகாளி, காலையில 6 மணிக்கே ஜீப் எடுத்துக்கிட்டு சின்ன மாப்பிள்ள எங்கடா போயிருக்கா? சின்ன மாப்பிள்ள காலையில 6 மணிக்கு பல்லு குச்சி உடைச்சிட்டாருங்க. சின்ன திருத்தங்க அண்ணே, எஜமான் சொல்லாத, அத்தான் சொல்ல கத்துக்க. பல்லு குச்சி உடைச்சிட்டா பழைய சோறு குடிக்காம விட மாட்டேன்னு தெரியுமில்ல. ஏதோ என் புருஷன் செய்த தப்புக்காக நியாயம் கேட்க பஞ்சாயத்துக்கு வந்தோம். ஒரே அடியா ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிட்டீங்க. அது இதுக்கு தானே எதுமா? தொட்டா ஒட்டிக்குவே நினைச்சேன். ஓடி பிடிக்க வைக்கிற உன்னை ஓரம் கட்ட வேண்டியதுதான். வேண்டாம் எஜமா, வேண்டாம் எஜமா, என்னை விட்டுடுங்க எஜமா. எவனோ ஒரு நாட்டுப்புறத்தா வர்றான், ஊரை சுத்தி காட்டுறேன்னு சொல்லி ஒரு ரேட்டை பேசி ஒரு மாட்டிட வேண்டியதுதான். ஹலோ குடிமி, இப்படி வாங்க. என் பேர் குடிமி இல்ல, காரமட ரெங்கநாதன். சொந்த ஊர் காரமட, என் பேரு ரெங்கநாதன். சார் யாரு? மை நேம் இஸ் அல்லாபாய் சங்கர்லால் டேவிட். எதுக்கு நீ மெட்ராஸுக்கு வந்த? அண்ணா மேம்படத்துக்கு வெள்ளை அடிக்க வந்தேன். ஏண்டா கிண்டலா? நான் ஒரு முக்கியமான வேலையா வந்திருக்கேன். அதுலயும் மெட்ராஸ் ஒரு கலக்கு கலக்கலான்னு வந்திருக்கேன். நீ எங்க எப்படி கலக்கணும்னு தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல என் வண்டியில ஏறு. நான் மெட்ராஸ் ஃபுல்லா சுத்தி காட்டுறேன், அப்புறம் கலக்கலாம். ஐட்டங்களை தூக்கி உள்ள வை. நல்லா சுத்தி பாரியா? பாத்துக்கிட்டேன். உருண்டு வெளியே விழுந்தாத. என்னங்க இது தலைக்கு மேல ரோடு போட்டுட்டு? வெள்ளை அடிக்க போறேன்னு வீரப்பா என்கிட்ட சொன்னியே, அந்த அண்ணா மேம்பாலம் அதுதான் இருக்கு. உந்து வந்தா கூட இருக்கும். 14 மாடி கட்டடா, LIC. இது என்னங்க போஸ்ட் ஓட்டி இருக்கு? சினிமா தியேட்டர், சாந்தி தியேட்டர். அது பக்கத்துல இது அண்ணா தியேட்டர். அடுத்து நீ ரொம்ப முக்கியமான இடத்தை பார்க்க போற. இதோ பார், அண்ணா சமாதி. பக்கத்துல இருக்கிறது அவர் தம்பி சமாதி. தம்பியா? எம்ஜிஆர் சமாதியா? யோ பாத்தியா? பாத்து பைய பையோ பேசாம வா. யோ 100 ரூபாய் எடு. எதுக்கு? மெட்ராஸ் ஃபுல்லா சுத்தி காட்டினல்ல. அப்படியா? இன்னொரு தடவை சுத்தி பார்க்கணும். இப்ப நீ ஓட்டாத, நான் ஓட்டுறேன். என்னையா ஆட்டோ ஓட்ட தெரியுமா உனக்கு? பிளேனே ஓட்டுவையா? உட்காரியா? ஆட்டோங்கிறான், ஆட்டுக்கல்லுங்கிறான், ஒன்னும் புரியல. காரமடா பாத்து, அப்பா ஸ்டார்ட் பண்றான். வயல்ல டிராக்டர் ஓட்டி போனோம். இந்த குரூப் இருக்குது. யோ நல்லா பாத்துக்க, ஒரு தடவை தான் காட்டுவேன். இது பத்தியா? என்ன மேம்பாலம்? இத பத்தியா? LIC பில்டிங். இத பத்தியா? சாந்தி தியேட்டர். இத பாத்துக்கிட்டியா? நல்லா பாத்துக்க. வருகிறது அண்ணா சமாதி. வருகிறது புரட்சி தலைவர் சமாதி. இது கடலு பாத்துக்க. இது மணலு. இது குடுமி. இது ஆரன் ஓட்டுறது.
எதுக்குயா 100 ரூபா? நீ எது கேட்ட? நான் மெட்ராஸ் ஃபுல்லா சுத்தி காட்டினேன், அதுக்காக கேட்டேன். நானும் சுத்தி காமிச்சிருக்கேன்ல, சரியா போச்சு. யோ ஆ? காரமட ரங்கநாதா, நீ பெரிய கில்லாடியா. டிவி டவர் மாதிரி தலையில ஒரு குடுமி, தேனாம்பேட்டை சிக்னல் லைட் மாதிரி காதல 2 கடுக்கன், பழைய பூட்டு சாவி ரிப்பேர் பண்ற மாதிரி ஒரு டப்பா, இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீ என்கிட்டே டபாய்க்கிற. நான் ஆனானப்பட்ட பெரிய பெரிய சூப்பர்மேன்களுக்கு எல்லாம் தண்ணி காட்டியிருக்கேன். நீ ஆஃப்டர் ஆல் சாதா மேன். டேய், சூப்பர்மேனுக்கும் சாதா மேனுக்கும் வித்தியாசம் தெரியுமாடா? அதுலயும் வித்தியாசம் இருக்கா? தெரியாது. இப்ப தெரிஞ்சுக்கடா. ஜட்டி போட்டு அதுக்கு மேல பேண்ட போட்டா அவன் சாதா மேன். ஆ. பேண்ட் போட்டு அதுக்கு மேல ஜட்டிய போட்டா அவன் தான்டா சூப்பர்மேன். ஆ. ரெண்டுமே போடாட்டி அவன் என்ன மேன்? சின்னையா, அம்மனி யாருன்னு தெரியுதுங்களா? அவங்க அப்பனே எனக்கு தெரியும்டா. அப்ப பல்லு குச்சி உடைச்சிட்டீங்களா? பல்லு குச்சி எப்ப உடைக்கணும், பழைய சோறு எப்ப சாப்பிடணும்னு எனக்கு தெரியும்டா. அது என்னமோ தெரியலடா, இவ்வளவு பார்க்கும் போதெல்லாம் அந்த மாதிரி எண்ணமே வர்றதில்ல. காலம் வரும், பாப்போம். சொன்ன எனக்கு புரியாம இல்லைங்க.
இருந்தாலும் சின்ன மாப்பிள்ளை சந்தாந்துகிட்ட ஒரு வார்த்தையை சொல்லி போட்டு வீட்டோட வேலையை முடிவு பண்ணும். இதையும் பேருக்கு தானே அவர்கிட்ட கேட்டுக்கிறீங்க, செய்யறதா நீங்க தானே. நீங்க சொன்னா சரிங்க. அது என்னமோ வாசம் தான், இருந்தாலும் சொல்லாம செஞ்சேன்னா கூட பிறந்த அக்கா புருஷன் கூட பார்க்காம என்ன குழிய தோண்டி போச்சு போடுவான். நான் சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க. இந்த வீட்டை விக்கிற விஷயமா இன்னொரு தடவை மெட்ராஸ்ல இருந்து வரணுங்கிறது முடியாத காரியம். அது மட்டும் இல்லங்க, என்னதான் ஆனந்தோட அப்பா இந்த வீட்டை உங்ககிட்ட அடமான வச்சு பணம் வாங்கியிருந்தாலும் இவ்வளவு விலை குறைச்சு மதிப்படுறது நியாயம் இல்ல. தம்பி ஆனந்து, நீ சின்ன வயசுல டவுனுக்கு போயிட்ட. உங்க அப்பாவை கடுதாஸ் போட்ட சமயத்தெல்லாம் உடனுக்குடன் பணம் அனுப்பி வச்சாரு. அந்த பணம் எல்லாம் ஏது? இந்த வீட்டை என்கிட்ட அடமான வச்சு வாங்கின பணம் தான். அவர் செத்ததுக்கு அப்புறம் நீ வந்து அவரை அடக்கம் பண்ணிட்டு உன் தங்கச்சியை கூப்பிட்டு உடனே போயிட்ட. நானும் அந்த சமயத்துல வெளியூர் போயிட்டேன். அவரு இந்த விஷயத்தெல்லாம் உங்ககிட்ட சொல்லிருப்பாருன்னு நினைச்சேன், அவரும் சொல்லல. அதுக்கப்புறம் இப்பதானே நானே உன்னை பாக்குறேன். இங்க ஆனந்தங்கிறது யாருங்க? அவர்கிட்ட கூட வந்து 4 நாள் ஆகல, தங்கச்சி கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கா போல இருக்கு. வரும்போது அட்ரஸ் கொடுத்துட்டு வந்தேன், அதான் என் தங்கச்சி இப்போ லெட்டர் போட்டுருக்கு. சொல்ல வேண்டியதெல்லாம் விவரமா சொல்லி போட்டேன். உனக்கு சம்மதம்னா நாளை காலையில ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல விஷயத்தை முடிச்சிருவோம். என்ன? நாளைக்கு முடிச்சிடலாம், நாங்க வரோம். அத போறா பாரு, பொண்ணு தாண்டி லட்சணம். அவ கழுத்த பாரு, அவ லட்சணம். இவளோட மாத்திரம் முடிச்சுட்டு போனா எந்த காரியமும் உருப்படாதடி. இவெல்லாம் பொம்பளைன்னு பிறந்துட்டா. ஆமா, பிறந்துட்டா தோஷத்தோட, முறைக்கிறத பாரு ரோஷத்தோட. இவ மூஞ்ச பாரு, கோயிலுக்கு வந்து புண்ணியம் தேடிக்கிறா போல இருக்குடி. பாரு. மாமா, இந்தாங்க பிரசாதம். வேணாம், இன்னைக்கு கவுச்சி சமைச்சு சாப்பிட்டு வந்துட்டேன். மாமா, சொல்லு சாவித்ரி. நான் கேக்குறேனே தப்பா நினைச்சுக்காதீங்க. தப்புன்னு எடுத்துக்கிட்டா தான் தப்பு. சொல்லு மாமா, இந்த ஜாதகம் சம்பிரதாயம் இதெல்லாம் நீங்க நம்புறீங்களா? ஏன் அப்படி கேக்குற? இல்ல, அந்த மாதிரி சில பழக்க வழக்கங்களால என்ன மாதிரி எத்தனையோ பெண்களோட வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கு இல்லையா மாமா? அது என்னமோ வாசம் தாமா. அப்படி ஒரு சூழ்நிலையில ஒருத்தன் அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை தர முன் வந்தா அவனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மாமா? என்ன பொறுத்த வரைக்கும் அவனை மாதிரி ஒரு தியாகி இந்த உலகத்துல இருக்க முடியாதுமா. அப்படின்னா அந்த தியாகிய நீங்க ஏன் மாமா இருக்க கூடாது? என்ன சொல்ற மாமா? ஒரு பொண்ணுங்கிற முறையில வெக்கத்தை விட்டு கேக்குற, என் கழுத்துல ஒரு தாலியை கட்டி எங்கேயாவது கூட்டிட்டு போயிருங்க மாமா. சொந்தம்னு சொல்லிக்க உங்களை தவிர எனக்கு வேற யாருமே இல்ல மாமா. சாவித்ரி. மாமா, நான் இப்படி கேட்டது உங்க மனசு புண்படுத்தி இருந்தா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க மாமா. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயமா சொல்றேன், நான் வாழறதும் சாகிறதும் நீங்க எடுக்கிற முடிவுல தான் இருக்கு. இவர்தான் நம்ம முதலாளி தெய்வம் குண்டுகமணி. வணக்கங்க. வணக்கம் வணக்கம். பால் குடிங்க. பால் குடிச்சிருவோம். மகாளி, எப்பவும் எனக்கு முன்னால பொம்பளைகளை நிக்க வச்சு பேசி பழக்கமே கிடையாது. அம்மணி இப்படி பக்கத்தால உட்காரு. உட்காரு சித்ரா, ஐயா சொல்லிட்டாருல, கப்புன்னு உட்காந்துக்க. வாமணி உட்காரு. அல்வா. என்ன அடக்கம், என்ன அடக்கம். பாலை கொடுத்து அவ வெள்ள மனச சொல்லாம சொல்லி விட்டாளே. என்னதான் இருந்தாலும் இவ்வளவு பெரிய மனசு ஆகாதுரா. மகாளி, சிலருக்கு சொத்து சுகம் இருக்கும், அனுபவிக்க முடியாது. சிலருக்கு அனுபவிக்க முடியும், சொத்து சுகம் இருக்காது. எனக்கு எல்லாம் இருக்குது. முதலாளி, போன வாரம் தான் சித்ராவ பட்டணத்துல ஒருத்தனுக்கு கட்டி கொடுத்தாங்க. அவன் முதல் ராத்திரி முடியறதுக்குள்ளார இவளை துரத்தி விட்டுட்டான். சுத்த பொங்கா மொழியா இருப்பான் போட்டுருக்கு. சரி, அதை விடு. ஏன் மணி உங்ககிட்ட அப்படி என்ன குறைய கண்டா விவரமா சொல்ல. அது ஒரு பெரிய கதைங்க. போச்சுடா, கதையும் பெருசா. கல்யாணம் ஆன முத ராத்திரி என் புருஷன் கிட்ட கேட்டேன், இத்தனை ரூபாய் செலவு பண்ணி என்ன கல்யாணம் பண்ணினது இந்த விளையாட்டுக்கு தானா கேட்டேன். போங்க, வெக்கமா இருக்கு. அதுக்கு மேல நீயே சொல்லு மச்சான். ஒரு பைசா கூட செலவில்லாம நானும் எங்க மாமாவும் எப்பவும் இந்த விளையாட்டு தான் விளையாடுவோம்னு இவ சொல்லிவிட்டாங்க. அதுல என்ன தப்பு? அதுக்கு இவ புருஷன் சொன்னானா, என்ற வப்பாட்டி பேச்ச கேட்காம உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டது பெரிய தப்பா போச்சுன்னு இவள மூட்டை கட்டி அனுப்பிட்டானுங்க. அவனும் சரியா தான் செஞ்சிருக்கான். அது சரிங்க ஐயா, எனக்கு வயக்காட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போட்டுங்களா? மகாளி, நானும் கூட வருவேன். ஆனா அம்மணி சொன்ன சோக கதையை கேட்டதுல இருந்து மனசு ஏனோ ஒரு மாதிரியா இருக்குது.
எதுக்கு 4 வார்த்தை ஆறுதல் சொல்லிட்டு வர நீ போ. அம்மனி ஐயாவை கவனிச்சுக்க. சாப்பிடுறியா? பார்த்தமுக்கடா, ஆளுக்கு ஒண்ணு கையில எடுத்துக்கிட்டு அனுமாருங்க மாதிரி உள்ள வந்திருக்கீங்களே, என்ன விஷயம்? ஒண்ணும் இல்லைங்க, நம்ம ஊருக்கு வந்திருக்கிற ஆட்டுக்கார பொண்ணியா உங்ககிட்ட இருக்கிறதா கேள்விப்பட்டோம். அதான் பார்த்து இதை கொடுத்துட்டு போறான்னு வந்தனுங்க. பாப்பாவுக்கு ஆப்பிள் சாத்துக்குடி கொண்டாந்தானுங்க. இதெல்லாம் கொடுத்தா போறாங்கன்னு மாலையை போட்டு போறான்னு வந்துருங்க. ஏண்டா மாகாளி, சித்ரா எங்கடா போனா? அதை ஏன் கேக்குறீங்க? யாரோ முன்னால பாடிட கூடாதுங்க, உடனே ஆடிடுவா. அப்படியா? இதை ஏன்டா முன்னாடியே என்கிட்ட சொல்ல? அப்ப மாமா பாட்டு பாடிடுறேன், நீங்க எல்லாம் ஒத்து ஊதுங்க. சீக்கிரம் வாங்க, அப்பதான் எங்களுக்கு சௌகரியமா இருக்கும். நான் மைனர் வயசுல பின்னாடி வரேன்.
மெட்ராஸுக்கு வந்திருக்கேன். என் காணா போன தம்பியை கண்டுபிடி. அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. நீ தான் அருள் புரியணும். வாராய் நீ வாராய் வாராய் நீ வாராய். என்னங்க என்னைய கூப்பிட்டீங்க? பொன்னையாரம் விடுது போமா வந்துட்டாளுங்க. வாராய் நீ வாராய். யோ விளக்குமாறு பிஞ்சிடும். 4 பேர் பார்த்தா என்ன நினைப்பாங்க? காணாம போன என் தம்பி தேடலாம்னு வந்தா இப்படி ஒரு சோதனையா? வாராய் நீ வாராய். யோ நானும் அப்ப இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். கீழே இந்த ரெக்கார்ட் மாதிரி பாடுனதே திரும்ப திரும்ப பாடிட்டு இருக்கேன். மேல பாடியா? இதுக்கு மேல நான் பாட மாட்டேங்க. வேற யாரு பாடுறது? என் தம்பி பாடுவான். என்ன தம்பியா? என்ன அது? அண்ணனுக்கு ஒரு வரி தம்பிக்கு ஒரு வரியா? அதிசயமா இருக்கு. அதிசயம் இல்லைங்க, இந்த பாட்டுல ஒரு சோ கதையே இருக்குங்க. என்னது பாட்டுல கதையா? கதையில தான் பாட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இங்க பாட்டுல கதை இருக்குங்கறியா? யோ குடுமி, நீ எங்கேயோ போயிட்டயா? எங்கேயும் போல, நான் இங்கதான் இருக்கேன். என் தம்பி தான் காணா போயிட்டான். என் சோ கதை கேளுங்க. எனக்கு 5 வயசா இருக்கும் போது நான் சின்ன பையனா இருந்தேன். அது உலகமாக அதிசயா? எனக்கு 4 வயசுல ஒரு தம்பி இருந்தான். அவனும் சின்ன பையனா? ஆமாங்க. எங்க அம்மா எனக்கு என் தம்பிக்கு சோறு ஊட்டும் போது இந்த பாட்டை பாடித்தான் சோறு ஊட்டுவாங்க. என் தம்பி காணா போய் 20 வருஷமாச்சு. ஐயோ பாவம். அது சரி, காணா போன உங்க தம்பிய எப்படி கண்டுபிடிக்க போறீங்க? அதுக்காகத்தாயா அந்த பாட்டை பாடுறேன். முதல் வரிய நான் பாடுவேன், 2வது வரி யார் பாடுறாங்களோ அவன் தாயா என் தம்பி. சரிங்க, உங்க தம்பியை கண்டுபிடிச்சு என்ன செய்ய போறீங்க? அவங்க கையில செருப்பை கொடுத்து உன்னை அடிக்க சொல்ல போறேன். யாரையா கூறுகட்ட குப்பனா இருக்க கேளியா? எங்க அப்பா சாகும் போது ஒரு உயிர் எழுதிட்டு போனாரு. எங்க போனாரு? லண்டன் போயிருக்காரு. ஏயா செத்து போயிட்டாருன்னு சொல்றல, திமிரு தானே? அந்த உயிரோட மதிப்பு என்ன விலை தெரியுமா? 1,000 ரூபாய்ங்களா? அடங்க குமர்ந்து. யார பார்த்து அந்த கேள்வி கேட்கிற? காரமட ரங்கநாத பரம்பரை பத்தி உனக்கு தெரியுமாடா? ஆட்டை வித்து மாட்டை வாங்கி, மாட்டை வித்து காட்டை வாங்கி, காட்டை வித்து கார் வாங்கி, காரை வித்து லாரி வாங்கின பரம்பரைடா. சத்தியமா எனக்கு தெரியாதுங்க. அந்த உயிரோட மதிப்பு என்னன்னு நீங்களே சொல்லிடுங்க. 10 லட்சம்டா, 10 லட்சம். இந்த 10 லட்சத்தை என் தம்பிக்கு சரிபாதி பகிர்ந்து கொடுத்தாத்தான் எங்க அப்பா ஆத்மா சாந்தி அடையும். நீ என்ன அந்த பாட்டோட 2வது வரி என்னன்னு சொல்லுங்க. பயமுடுறா. இந்த பாட்டோட 2வது வரி என் தம்பியை தவிர இந்த உலகத்துல யாருக்குமே தெரியாது. கொஞ்சம் விட்டா இவங்களே என் தம்பின்னு சொல்லுவாங்க. இருக்க என் தோட்டத்துக்குள்ள சுள்ளி பொறுக்கிறதுக்கு உனக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே மாதிரி உன் தோள் மேல என் கையை வைக்கவும் எனக்கு எல்லா உரிமை இருக்கு. நீங்க மனசு வச்சு 500 ரூபாய் கடனா கொடுத்தீங்கன்னா சாக கிடக்குற என் புருஷ உயிரை எப்படி
உயிரையும் காப்பாத்திடுவேன் உங்க காலை பிடிச்சு கெஞ்சி கேட்கிற தயவு செஞ்சு கொடுங்க ஏம்மா, எந்திரி எந்திரிமா. இந்த கால்ல விழுவுறது கண்ணீர் விடுறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. குறிப்பா பொம்பளைங்க கண்ணீர் விட்டா பிடிக்கவே பிடிக்காது. நான் உனக்கு உதவி செய்யணும்னா நீ எனக்கு உதவி செய்யணும். உன் கழுத்துல மஞ்சள் கயிறு நிக்கணும். அதுக்கு உன் பொண்ணை என்கிட்ட நீ விக்கணும். நீங்க என்ன சொல்றீங்க? புரியலையா? பெருசுக்கு புரியல, சிறுசு எடுத்து சொல்லு. உன் மாமன் கிட்ட எங்க அப்பா வாங்கின கடனுக்கு வட்டி வந்தா சொல்லிடு. நாள் தவறுனாலும் நாணயம் தவறக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நானே கொண்டு வந்தேன். பெத்த பொண்ணை விட்டுதான் தன் புருஷனை காப்பாத்தணுங்கிற நிலைமை எந்த ஒரு பொம்பளைக்கும் வரக்கூடாது. வாமா, அந்த பணத்தை நான் உங்களுக்கு வாங்கி தரேன். சாவித்திரி, உங்க அப்ப என்கிட்ட இருந்தே கடன் வாங்கியிருக்கான். பெரிய சத்தியவான் சாவித்திரி நினைப்பு. அந்த சாவித்திரி புருஷனை எமன்கிட்ட இருந்து காப்பாத்தனா, இந்த சாவித்திரி என்கிட்ட இருந்து உங்களை காப்பாத்த போறாளாம். ஒரு விதத்துல அந்த சாவித்திரி நானும் ஒண்ணுதான். அந்த பேரு சொல்ல கூட உனக்கு அருகதை கிடையாது. இந்த பார், இந்த ஊர்ல பொம்பளை பேரை சொல்றதுக்கு எங்களை விட்டா யாருக்கு இருக்கு அருகதை? ஜாக்கிரதையா பேசு. வா நீ வாமா. அப்பா. என்னம்மா சாவித்திரி, மாரிமுத்து இருந்தானா? பணம் கொடுத்தத பத்தி ஏதாவது சொன்னானா? அப்பா, நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். இனிமே அந்த வீட்டுக்கு என்ன அனுப்பாதீங்க. உங்களுக்குள்ள 1000 வரவு செலவு இருக்கலாம், அது உங்களோடய வச்சுக்கோங்க. அம்மா, எனக்கு ஒண்ணு நீ புத்தி சொல்ல வேண்டாம். ஏதோ பண்ணையத்துல ஆள் இல்லைன்னு நினைச்சு ஒன்ன பணம் கொடுத்துட்டு வர சொல்லி அனுப்பிச்சா நீ எனக்கே புத்தி சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? அப்பா, நீங்க என்ன நினைச்சாலும் சரி, அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். இனிமே நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன். அங்க மாரிமுத்து இல்ல, சொந்தானந்தா இருந்தா பணத்தை கொடுத்துட்டேன். நான் என்ன அவ்வளவு விவரம் கிட்டவும் நினைச்சிட்டியா? இந்த சவுந்தர் பண்ணுங்களோட நிழல கூட எவனும் மிதிக்க முடியாது, தெரிஞ்சுக்கோ. ஏன் அங்கேயே நின்னுட்டீங்க? வாங்க. அப்பா, அந்த அம்மாவோட புருஷனுக்கு உடம்பு சரியில்லையா? நீங்க கொஞ்சம் பணம் கடனா கொடுத்து உதவுனீங்கன்னா. கடத்துல போறவங்களுக்கு எல்லாம் பணம் கொடுக்கறதுக்கு இது ஒண்ணும் தர்ம சட்டம் இல்ல. எதை நம்பி இவங்க கடன் கொடுக்கறது? நம்பிக்கை வச்சுதான்ப்பா. இப்ப நீ போய் பணம் கொடுத்துட்டு வந்தியே மாரிமுத்து, அவன் என்ன நமக்கு நம்பிக்கையில பணம் கொடுத்தான்? நம்ம நிலத்தை அடமானமா வாங்கிட்டுல கொடுத்தான். அப்படின்னா உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? இங்க பாருங்கம்மா, அவ உலகம் புரியாதவா. வெளுத்ததெல்லாம் பால் நினைச்சா வழங்கின மாதிரிதான். போ, போய் வேற எங்கேயாவது கேளுங்க, போங்க. அம்மா, நான் அப்பவே சொன்ன வேண்டான்னு. நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்கம்மா. அடுத்தவனுக்கு முந்தானி விரிச்சுத்தான் என் புருஷனை நான் காப்பாத்தணும் விதி இருந்தா வழி இல்லம்மா. அதுக்கு வேற வழியே கிடையாதுமா. நான் அங்கேயே போய் வாங்கிக்கிறேன்மா. எல்லாம் என் தலையெழுத்து, என் தலையெழுத்து. அம்மா, அடிப்பாவி. வயசு பொண்ணு இப்படி நல்ல ரோட்ல போட்டு அடிக்கிறீங்களே, இது நல்லா இருக்கா? இந்தாங்க, இதை வித்து உங்க புருஷனை காப்பாத்துங்க. என்னடா அப்பங்கார அப்படி சொல்லிட்டானே, பொண்ணு எப்படி குடுக்கறானேன்னு பாக்குறீங்களா? தாலியோட பெருமை தாலி கட்டிருக்கிற உங்களுக்கு மட்டும்தான் தெரியும்னு நினைக்காதீங்க. எனக்கும் தெரியும். முதல்ல போய் உங்க புருஷனை காப்பாத்துங்க. அம்மா, அம்மா, கூடிய சீக்கிரம் உங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை குட்டிகளோட மகராசியா வாழணும் தாயே, மகராசியா வாழணும். நாங்க வரோம்மா. வாமா. ஒழுங்கா ஒத்தாசம் பண்றதா பண்ண, இல்லாட்டி ஒதுங்கிப்பா. என்ன மாமா நீங்க எப்ப பார்த்தாலும் ஒதுங்கி போங்கறீங்க? உங்க மனசு தொட்டு சொல்லுங்க, நான் ஒதுங்கி போயிடுமா? ஏய், நான் ஒரு இதுக்கு சொன்னா சரி சரி சீக்கிரம் தூக்கி தொலை, ஒப்பங்கப்ப வந்துட போறான். மாமா, உங்களுக்கு வர வர எப்ப பார்த்தாலும் பட்டணத்து நினைப்புதான். சரி சரி, மூட்டையை தூக்கு. ஏய், நான் வர வர மரியாதை குறையுதே. இதுல ஒண்ணும் குறைச்சல இல்ல. இது பாரு மாமா, நான் வண்டியில மட்டும் பாரத்தை வைக்கல, என் மனசுல கூட உங்க பாரத்தை தான் சுமந்துட்டு இருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. உக்கா வர்றா, ஒழுங்கா வேலை செய்ய. ஏய், உக்கா வர்றா, ஒளியும் இல்ல. பாத்தீங்களா, உங்க புத்தியை காட்டிட்டீங்களா? மாமா, மோர் சாப்பிடுங்க. தமேந்தி, நீயும் சாப்பிடு. ஏன் மாமா, நான் கொடுத்த குடிக்க மாட்டீங்களா? இல்ல, மோர்ல பூச்சி விழுந்துருச்சு. பூச்சி? பரவாயில்ல மாமா, நான் வேற மோர் கொண்டு வந்து கொடுக்குறேன். வேண்டாம், எடுத்து போட்டு குடிச்சிடறேன். வேணும் மாமா, பூச்சி விழுந்த மோரை சாப்பிடாதீங்க, இது சாப்பிடுங்க.
ரைட்ல திரும்புப்பா. நிறுத்துப்பா. இந்தாப்பா இறங்கு. இதுதான் அந்த இடம். இந்த விடா என்னங்க வீடு பூட்டி இருக்கு, வீட்டுக்காரர் இல்லையா? என்னது வீடு பூட்டி இருக்கா? வீட்டுக்காரரா? இதுதான் நீ தங்க போற இடம். இந்த இடத்துல நான் தங்கவா? இல்லைன்னா பரதேசி நினைச்சியா? இந்த இடத்துல மனுஷன் தங்குவானாயா? நீ கொடுக்குற 50 ரூபா அட்வான்ஸ், 25 ரூபா வாடகைக்கு இந்த இடம் பார்க்காம மைசூர் அனுமதியா இடம் பார்க்க முடியும்? என் டைத்தை வேஸ்ட் பண்ணாத. அட்வான்ஸ் கொடுத்து அடுக்காடு ரெடியா இருக்கான். என்ன சொல்ற? ஏய், இந்த காரமட ரங்கநாதன் பரம்பரை பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? ஆட்டை வித்து மாட்டை வாங்கி, மாட்டை வித்து காட்டை வாங்கி, காட்டை வித்து கார் வாங்கி, காரை வித்து லாரி வாங்கின பரம்பரைடா. 10 லட்சம் ரூபாய் சொத்து இந்த பெட்டிக்குள்ள இருக்கு. இத வச்சுக்கிட்டு நான் பிளாட்பாரத்துல படுக்கிறதா? படுக்கவே கூடாது. பாப்பா யாரு பாப்பா? மாமா இது பாப்பா இல்ல. பீப்பாவா? இல்ல என் மம்மி. என்ன அம்மியா? இல்ல என் பேர் முட்டைக்கோஸ். சும்மா இல்ல முட்டைக்கோசு. ஏங்க நீங்க படுக்கிறதுக்கு இடம் வேணுமா? என்ன இல்ல வாடகைக்கு வீடு வேணுமான்னு கேட்டேன். ஆமா ஆமா. இத பாருங்க, எங்க வீடு காலியாதான் இருக்கு. வந்து பாருங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தா காலம் முழுக்க அங்கேயே தங்கிக்கலாம். அப்ப அட்வான்ஸ் உங்க இஷ்டம். மாச வாடகை அதுவும் உங்க இஷ்டம். நான் 2 பேர் தர மாட்டேனே. அதுவும் உங்க இஷ்டம். போய் புட்டி எடுத்தாடா. வாங்க. மோகினி, மோகினி. மோகினியா? ஜெகன்மோனியா? பயப்படாதீங்க, என் பொண்ணு பேரு மோகினி. அப்பா நான் பயந்துட்டேன். இந்த பாருங்க, இந்த வீட்ல 4-5 ரூம் இருக்கு. நீங்க எதுல வேணாலும் தங்கிக்கலாம். வாங்க உட்காருங்க, உட்காருங்க. மோகினி. என்ன மம்மி கூப்பிட்டீங்களா? ஆமா மோகினி, அதான் வந்துட்டல மம்மி. மம்மி யார் இந்த ஆளு? பார்த்தா பூட்டு சாவி ரிப்பேர் பண்றவன மாதிரி இருக்கா. நம்ம வீட்டை குடியிருக்க வந்திருக்காருமா. போய் சாவி எடுத்தா வீட்டை திறந்து காட்டணும்ல. என்ன மம்மி நீங்க தெரியாத மாதிரி கேக்குறீங்க? அப்பா சாகறதுக்கு முன்னாடியே சாவி தொலைச்சிட்டாருல. ஏனுங்க இந்த சாவி சேர்மான்னு பாருங்க. இவ்வளவு பெரிய சாவியா? இந்த சாவிக்கு பின்னாடி பெரிய கதையா இருக்குங்க. கதையா? திண்டுக்கல் பூட்டா இருந்தாலும் சரி, திண்டிவன பூட்டா இருந்தாலும் சரி, சாவியை கையில எடுத்தா போதும், பட்டுன்னு இருந்துக்கிறோம். ஆமா, உங்க அப்பா எப்படி செத்தாரு? பட்டாளத்துல எங்க அப்பா ரொட்டி சுட்டுக்கிட்டு இருந்தாரு. பட்டாளத்துல துப்பாக்கில எப்படி சுடுவாங்க? இருந்தது ஒரு துப்பாக்கி, மறந்து அதை என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாரு. அதனாலதான் அவருக்கு ரொட்டி சுடுற உத்தியோகத்தை கொடுத்துட்டாங்க. அப்படி ஒரு நாள் எங்க அப்பா ரொட்டி சுட்டுக்கிட்டு இருக்கும்போது பாகிஸ்தான்கார துப்பாக்கியோட வந்துட்டா. சுட்டுவிட்டானா? இல்ல, 4 ரொட்டி கடன் கேட்டு இருக்கான். உங்க அப்பா கொடுத்தாரா? கொடுத்திருந்தா தான் இந்த பிரச்சனையே இல்லையா? அப்புறம் என்ன, அவனுக்கு கோவம் வந்து எங்க அப்பாவை பட்டு பட்டுன்னு சுட்டுட்டா. எங்க அப்பாவும் பட்டு பட்டுன்னு போயிட்டாரு. யாரோ நாட்டுக்காக எப்படி எப்படி எல்லாம் சேர்த்திருக்காங்க. ஆனா உங்க அப்பா ரொட்டிக்காக தியாகம் பண்ணிருக்காரு. கவலைப்படாதீங்க, உங்க அப்பாவுக்கு கவர்மெண்ட்ல சொல்லி நடு ரோட்ல செலவைக்க சொல்றேன். எதுக்கு? லாரிக்காரன் வந்து இடிக்கவா? ஊத்துற தண்ணியில பாதி இப்படி ஒளியிருச்சுன்னா அப்புறம் பம்புல எப்படி தண்ணி போவான்? நான் ஒழுங்கா தான் புடிச்சிட்டு இருக்கேன். நீங்க ஊத்துறத லெவலா ஊத்துனாதானே ஆகும். என்னத்த பிடிக்கிற? முன்ன பின்ன பம்புல கை வச்சிருந்தா தானே தெரியும். புளிங்க எடுத்துட்டு ஊர் சுத்தி இருந்த கழுத. போங்க மாமா. என்னத போங்க மாமா? உங்க அப்பனுங்க உட்காந்து கணக்கு பார்த்துட்டு இருக்காங்க. ஏய், இல்லாட்டி என் கணக்கே வேற. புடி. ஏமா இந்த கணக்கு வழக்கெல்லாம் எப்ப கொடுக்க போற? அதுக்கு என்னப்பா அவசரம்? கொடுக்கலாம். அதுக்கு இல்லம்மா, யாராருக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு தெரிஞ்சிருந்தா அதை அவங்களுக்கு கொடுத்து முடிச்சிடலாம் பாரு. அப்பா அங்க பாருங்க. வணக்கம் சௌந்தர்னே. ஒரு நல்ல காரியமா உங்களை பார்த்து பேசிட்டு போலாம்னு வந்திருக்காருங்க. கட்டில உட்காரலாங்களா? உட்காரு. ஏன் உட்கார மணி? இருக்கிற தோரணையை பார்த்தா நல்ல காரியத்துக்கு வந்த மாதிரி தெரியலையே, ஏதோ குஸ்திக்கு வந்த மாதிரிலாம் இருக்கு. சௌந்தர்னே, எனக்கு சுத்தி வளைச்சு பேசி எல்லாம் பழக்கம் இல்லைங்க. நேரா விஷயத்துக்கு வருவோம். என் மாப்பிள சந்தானத்துக்கு உங்க பெரிய பொண்ணு சாவித்திரிய பொண்ணு கேட்கலாம்னு வந்திருக்கேனுங்க. என்ன சொல்றீங்க? ஏனுங்க மௌனம் ஆயிட்டீங்க? நான் ஏன் அவ்வளவு உரிமையோட கேட்கறேன்னா, இதுக்கு நீங்க சம்மதிச்சுட்டா உங்க நிலத்து மேல நீங்க என்கிட்ட வாங்கின கடனும் நேரம் ஆயிடும், நானும் உங்களுக்கு கடன் பட்டவன் ஆயிடுவேன். எப்படி வசதியா? நாளை காலையில பத்திரத்தை எல்லாம் ரெடி பண்ணி வை. பணத்தோட வர்றேன், கணக்க முடிச்சுக்கலாம். நீ எதிர்பார்த்து வந்த விஷயத்துக்கு நான் பதில் சொன்னா உனக்கு உரைக்காது. அதுக்கு என் மகா பதில் சொல்லுவான். உங்களை மாதிரி பொம்பளை பொறுக்கி குடும்பத்துக்கு எந்த மகாலட்சுமியும் விளக்கேத்த வரமாட்டா. விளக்கு மாத்தோட தான் வருவா. நீங்க கெட்ட கேட்டுக்கு இது ஒரு கேடா? மூஞ்சி மொகாரிட்டி பாரு. இன்னைக்காவது நான் ஆட்டோல கூட்டிட்டு போக்கா. பஸ்ஸுக்கே காசா காணோம், இதுல ஆட்டோல போணுமா? இப்ப காசு இல்லாம ஆட்டோல போனோம், அதுக்கு என்ன வழி? அக்கா காது குடிக்கா. நான் கொடுக்க மாட்டேன், கொடுத்தா என் காதை கடிச்சு போடுவேன். அக்கா சும்மா காது குடிக்கா. அட என்னடா நீ சொல்லு. என் கண்ணு அஞ்சாத சிங்கமே, அருமையான ஐடியா கொடுத்த. கொண்டா இப்படி இத புடி.
ஏங்க ஏங்க அர்ஜென்ட்டா ஆட்டோ எடுங்க, அக்காவுக்கு இடுப்பு போகணும். மீட்டருக்கு மேல 5 ரூபா கொடுப்பியா? அதான் ஆட்டோல பிரசவத்திற்கு இலவசம் போட்டிருக்கேன், நீங்க எப்படி கேட்கலாம்? பின்னாடி இருக்கிற பாயிண்ட் வச்சு நீ மடக்கறியா? அம்மா 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 இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க அம்மாவாக போறீங்க. வேதனைப்படாதீங்க, ஏறுங்க. புடிச்சு விடுங்க. மெதுவா மெதுவா. வயித்துல இருந்து குழந்தை வரும் கேள்விப்பட்டிருக்கேன். இது கொத்தவால் சாவடி மார்க்கெட்டே வந்து விழுது. முன்னாடி கட் பண்ணிட்டேன். இனிமேல் கர்ப்பத்தை வச்சு யாரும் ஏமாத்த முடியாது. அடே கோசு, உன் பேச்ச கேட்டு ஒரு நல்லவருடைய இதயத்தை புண்படுத்திட்டேனடா. ஐயோ! சரி சரி, நீ பொறுக்கிட்டு வா, நான் வேற ஆட்டோ பாக்குறேன். என்னங்க பொறுக்கிட்டு இருக்கீங்களா? அவன் என்ன மட்டுமா பொறுக்க வச்சான், உங்களையும் தான் பொறுக்க வச்சான். ஆக மொத்தம் நாம 2 பேரும் பொறுக்கிங்கிறீங்க. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. நான் மட்டும் பொறுக்கிங்கிறீங்களா? இல்லீங்க, நம்ம 2 பேரையும் பொருத்தமான ஜோடி ஆக்கிட்டான். என்ன சொல்றீங்க? ஜோடிக்கு மூடி வேணும், வண்டிக்கு பெட்ரோல் வேணும், சாம்பாருக்கு முருங்கைக்காய் வேணும், ஆட்டோவுக்கு மீட்டர் வேணும், சோத்துக்கு குழம்பு வேணும். எனக்கு நீங்க வேணும். அன்பே, இவ்வளவு ஃபாஸ்டா பிக்கப் ஆகுது. கண்டதும் காதலும் வாங்கல, இது அது மாதிரியா? ஏறுங்க ஆட்டோல. காசு இல்ல. காதலுக்கு இலவசம். அப்ப வாங்க. போங்க, முன்னாடி உட்கார வைக்கலையும் தப்பா நினைக்காதீங்க, வண்டி வளையும். வணக்கம். உங்க அப்பா ரொம்ப நியாயஸ்தர். அதே மாதிரி நீயும் நியாயமா நடந்துட்டனா நமக்குள்ள பிரச்சனை இருக்காது பாரு. ஏண்டி முறையோட பொண்ணு கேட்டு முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கலான்னு முறையோட வந்தா நீ முறைகட்டத்தனமா அவங்களை அவமானப்படுத்தி அனுப்பிச்சிட்டல. நீ என்ன பெரிய ரதின்னு நினைப்பா? உங்களுக்கு எல்லாம் பல்லு குச்சி உடைச்சு பழைய சோறு குடிச்சாதான் நீ சரிப்படுவீங்க. மரியாதையை கையை விட்டுடு, இல்ல சத்தம் போட்டு ஊரை கொண்டுவேன். பெரிய மகாராணி நினைப்பா? மரியாதை ஒரு கேடு. சத்தம் போட்டு கூப்பிடுவாளா? கூப்பிடி பாப்பா. யாரும் மீச வச்சவங்க வரான்னு பாக்குறேன். எவண்டி அவன் குப்புராசு? கிருஷ்ண பரமாத்மாவா உன்னை வந்து காப்பாத்துறதுக்கு? சோம்பேறி பெத்தமாவா? வரட்டண்டி அவன் பாக்குறான். மாமா, அடி பலமா பட்டுருச்சா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ வீட்டுக்கு போ. இன்னைக்கு பஞ்சாயத்து கூட்டி அக்கிரமம் பிடிச்ச இவனுங்களே 2ல 1 பாக்கணும். இந்த பாரு, ஏற்கனவே உன் கல்யாண விஷயம் பல விதத்துல தடைப்பட்டிருக்கு. உனக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயம் ஊருக்கு தெரிய வேணாம். ஏன் மாமா, அந்த சந்தானம் செத்துக்கிட்டு போயிருப்பானா? இங்க நின்னு தொண பேசிட்டு இருக்காத, போ வீட்டுக்கு. சரி மாமா. கொடுத்திருக்கிறேன். அதான் இந்த மைனர் மாப்பிள்ளையோட புதுமொழி. அது சரி, இதுவரைக்கும் நான் கொடுத்த மாதிரி எந்த பூங்காம்பாணியாவது உனக்கு கொடுத்திருக்கிறானா? பார்த்தா முகம் தெரியும், கை தவறி கீழே விழுந்தா பல முகம் தெரியும். அந்த மாதிரி அடிச்ச என்னோட வாழ்க்கை. முகம் பாக்குற கண்ணாடியத்தான் நீ சொல்றது எனக்கு நல்லா தெரியும். ஆனா நான் தான் எப்போ உன்ன மனசுக்குள்ளார பிரேம் போட்டு வச்சுட்டேனே. ஆமா, இப்படி பேசியே காரியத்தை முடிச்சிடுங்க. இந்த வார சித்ரா, இந்த மாரிமுத்து மத்தவங்களுக்கு சுமையா இருந்ததும் இல்ல, தன்னை சுமந்தவங்களுக்கு சுமக்கூலி கொடுக்காம விட்டது இல்ல. இந்த நெக்லஸ் எங்க மாற்றமா மாட்டிக்கோ. சரி பாரு. ஜெயமா சரிதான், நிலம் கேட்டிருந்தனே, என்னங்க ஆச்சு? ஏற்கனவே ஏக்கரா கணக்குல எழுதி வச்சிருக்கிறேன். அந்த பூமியை வானம் பார்த்துக்கிட்டு இருக்குது, இன்னுமா கேக்குறேன்? சரி, இப்ப தற்சமயத்துக்கு உன் பேர்ல 2 ஏக்கரா நிலம் எழுதிட்டு வந்திருக்கிறேன். இந்த மைனர் மாப்பிள்ளைன்னா மைனர் மாப்பிள்ளை தான். பட்டன் வேணுமா? அதெல்லாம் இல்ல, நிலம் கொடுத்துட்டீங்க. அடுத்த தடவை வர்றப்போ அதேதான் கொடுத்துடுறேன். என்ன மாமா, ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? வர சொன்னது நீயே, என்ன பேச சொல்ற? அது என்னமோ மாமா, உங்களை பாக்குறப்பெல்லாம் எனக்கு ஒரு மாதிரியா. ஏய், ஏற்கனவே நான் ஒரு மாதிரியான ஆளு. அதை எதையும் பேசி கதையை கெடுத்துறாத. ரொம்ப தான் பிள்ளைக்கிறீங்களே. ஏய், என்ன மாமா நீங்க? போங்க,
நம்ம கல்யாணத்தை பத்தி ஒரு முடிவுக்கே வர மாட்டேங்கிறீங்களா? உனக்கு ஏதாச்சும் அறிவு இருக்கா? உங்க அக்காவோட நிலைமை யோசிச்சு பாத்தியா? நான் உன்னை ஏமாத்த மாட்டேன். இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீதான் எனக்கு பொண்டாட்டி. இது சத்தியம். என்ன பொறுத்த வரைக்கும் உங்க அக்காவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வாழ்க்கையை பத்தி நம்ம யோசிக்கணும். அப்பா இன்னும் கொஞ்சம் சாப்பாடு போட்டுக்குங்கப்பா. போதும் போதும். அப்பா சாம்பார் இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சிருக்கேன், இன்னும் கொஞ்சம் ஊத்திக்கங்க. நம்ம என்னைக்கும் இல்லாம உபச்சாரம் பலமா இருக்கு. உங்களுக்கு பிரியமான ஐட்டங்களை செஞ்சு வச்சிருக்கேன், நிறைய சாப்பிடுங்கப்பா. நீ இந்த மாதிரி விழுந்து விழுந்து உபச்சாரம் பண்ணாலே அதுக்கு பின்னாடி ஏதாவது விவகாரம் இல்லாம இருக்காதே? அது ஒண்ணு இல்லப்பா, வந்து எந்த மீனை பிடிக்கிறதுக்கு இந்த தூண்டில போடுற? இது ரசம் ஊத்திக்கிங்க, அது மோர் வந்து எல்லாம் எனக்கு தெரியும். சாம்பாருக்கு பிறகு ரசம் தான் போட்டுக்கணும். அது வந்துப்பா ஒண்ணு என்ன சாப்பிட விடு, இல்ல நீ சொல்ல வந்ததையா சொல்லு. அப்பப்பா நீங்க நல்ல பல்லப்பா. கையெடு. சின்ன புள்ள மாதிரி 2 கிழத வயசாகி போச்சு, இன்னும் குழந்தை மாதிரி விளையாண்டுக்கிட்டு. நீ சொல்ல வந்த சொல்ல போறியா இல்லையா? 4 பேருக்கு தெரிஞ்ச அந்த விஷயம் உங்க காதுக்கு வரதுக்கு முன்னாடி நானே சொல்லிடலாம்ல? கை கழுவதுக்கு முந்தையாவது சொல்லி தொலை. என்ன பொறுத்த வரைக்கும் கல்யாணங்கிறது ஒரு கனவு மாதிரி. ஆனா அவளோட கனவை நினைவாக்குறது என்னோட கடமைப்பா. என்ன பத்தி ஊர்ஜனங்க இது வரைக்கும் பேசாததையா இனிமே பேசிட போறாங்க. நான் சொல்ல போற இந்த விஷயத்துக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன்ப்பா. தமயந்தியும் குப்பரசு மாமாவும் ஒருத்தர் மனசார விரும்புறாங்க. தயவு செஞ்சு அவங்கள ஒண்ணு சேர்த்து வைங்கப்பா. ஆட்டோட்டமா படுத்திருக்கான். அயோக்கிய பயல. என்னடா முறைக்கிற? இதுவரைக்கும் மாமங்கிற மரியாதைக்காக பொறுத்துக்கிட்டேன். இனிமே எங்க அப்பா மேல கை பட்டுச்சு நடக்கிறதே வேற. செய்யறதையும் செய்துவிட்டு என்ன எழுத்தா பேசுற? உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் பொண்ணை காதலிக்கிற அளவுக்கு உனக்கு துடிச்சல் வந்திருக்கும். என் தங்கச்சி ஆசைப்பட்டாடங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் ஒப்ப ஒரு சோம்பேறி தெரிஞ்சிருந்தும் என் தங்கச்சி அவனை கட்டி வச்சேன். இன்னைக்கு அவன் ஆசை கண போட்டிருந்தேன்னா இன்னைக்கு அவளை இழந்து நான் அனாதையா இருக்க மாட்டேன். எப்போ நடந்த பழத்தெல்லாம் இப்ப பேச வேண்டிய அவசியம் இல்ல. எங்க அப்பா ஒண்ணா எங்க அம்மாவை கழுத்து நினைச்சு கொள்ளல. அப்படி செஞ்சிருந்தா ஒரே நாள்ல அழுது தீர்த்திருப்பனே. உங்க அப்பன் சோம்பேறியாவே காலத்தை கடத்திட்டான். அப்பவே சொன்னேன் அவன் உறவு வேண்டாம், தலையை முடிட்டு வந்துருன்னு. கேட்டாளா? இல்லையே. கட்டுனவனே கதியண்டு பசியும் பட்டினியுமா கடந்து நோய் வந்து சத்தாரா அவங்க அம்மா. அந்த மனவேதனை இன்னும் தீர்ந்த பாடில்லை. உங்களால எனக்கு இந்த நிலைமை எல்லாம் வந்தது. இனிமே யாராவது இந்த வீட்டு வாசப்படி பக்கம் கால் வச்சீங்க வெட்டி புதைச்சு போடுவேமா. என்ன சவுந்தரன் இப்படி ஊரை கூட்டி வேடி காட்டிட்டு ஊர்ல உலகத்தில் இல்லாத தப்பா பண்ணி போட்டான். முறை பையன் தானே? யோ பேசாமரியா. கட்டுற தாலி வாங்குறதுக்கு யோக்கியம் இருக்கா இவனுக்கு? எதுக்கும் ஒரு தராதாரம் வேண்டாம். ஆனா அதுதான் தொலையட்டும். கட்டி கொடுத்தா காலம்புற கஞ்சி ஊத்தி காப்பாத்தணும். அந்த யோக்கியாவது உனக்கு இருக்கா? மாமா செஞ்சதை சொல்லி காட்டி உங்க கேவலமான புத்தியை காமிச்சிட்டீங்கல்ல. என் உடம்புல இருந்து சிந்தின இந்த ரத்தத்தை விட நான் நினைச்சா உங்க உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் இல்லாம உறிஞ்சியே துப்பிடுவேன். ஆனா எங்க அம்மா கூட பிறந்த உடன்பிறப்பினால விட்டு வைக்கிறேன். எந்த தகுதி தராதரத்தை எதிர்பார்த்து எங்களை அவமானப்படுத்துனீங்களோ அதே தகுதி தராதரத்தோட வந்து இந்த ஜனங்க முன்னாடி உங்க மகளை நான் கல்யாணம் பண்ணல. என் பேரு குப்புராசு இல்ல, இது நான் பிறந்த மண்ணு சத்தியம். நீ இவ்வளவு சீப்பா நடந்துக்குவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் உனக்கு என்ன துரோகம் பண்ண? நான் இப்படி லோலான்னு கத்துறேன், ஏதாவது சொல்றியா? மௌனமா இருந்த காரியத்தை சாதிச்சியடி. பேசுறே. நடந்தது என்னன்னு தெரியாம சும்மா கத்தாதடி. எல்லாம் உன் நன்மைக்காகதான் அப்பா கிட்ட சொன்னேன். ஏன்கா இப்படி அபாண்டமா புழுகிற? ஒரு பொண்ணோட மனசை பத்தி ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்க. ஆனா கூட பிறந்த உனக்கே என்னோட மனசு புரிஞ்சுக்க முடியாம போச்சு இல்ல? என்னடி இப்படி சொல்லிட்ட?
ஆதிசனம் தான் என்ன புரிஞ்சுக்கலன்னா கூட பிறந்த நீயும்மா. நான் அப்பா கிட்ட என்ன சொன்ன தெரியுமா? என்ன சொல்லிருப்ப? அப்பா, நம்ம அந்தஸ்துக்கும் கௌரவத்துக்கும் களங்கம் வர மாதிரி இவன் நடந்துக்கிறா, முளையிலேயே கிள்ளி எறிங்க அப்படின்னு சொல்லிருப்ப. அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் அவ்வளவு நல்ல எண்ணம். எதுக்கு இப்படி ஆத்திரப்படுற? முதல்ல நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம், கேவலம் ஒரு வார்த்தை என்கிட்ட. குப்புராசு மாமாவை நான் கல்யாணம் படிக்க போறேன்னு சொல்லிருந்தேன்னா நானே விட்டு கொடுத்துருப்பேன்னு. எல்லாருமா சேர்த்து ஊரை கூட்டி அவரை அடிச்சு துரத்துட்டீங்களே. நமந்தி, இன்னொரு தடவை என் பேர் சொல்லி கூப்பிடாத. உனக்கு அந்த தகுதியே இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் நீயும் வாழ மாட்ட, வாழ போற என்னையும் வாழ விட மாட்ட. தமயந்தி, நானும் ஒரு பொண்ணு தாண்டி. எனக்கும் ஆசா பாசங்கள் இருக்கு. என் தலையெழுத்துதான் சரியில்லையேன்னு உனக்காவது ஒரு நல்ல வாழ்க்கை அமையட்டும் மேலதான் அப்பா கிட்ட சொன்ன. உனக்கு குப்புராசு மாமாவுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிருங்க. ஆனா அவர்தான் உணர்ச்சி வசப்பட்டு இப்படி பண்ணிட்டாரு. இப்படி ஆகும்னு தெரிஞ்சிருந்தா நான் சொல்லிருக்கவே மாட்டேன். இப்படி செஞ்சதை விட எனக்கு விஷத்தை கொடுத்திருக்கலாம். நீ ஏமா விஷத்தை குடிக்கிற? உங்களை பெத்த பாவத்துக்கு நல்லா தூக்கு மாட்டிக்கணும். அக்கா தங்கச்சி மாதிரியா பேசிக்கிறீங்க? சக்கரத்தி சண்டையெல்லாம் போடுறீங்க. ஒருத்திக்கே கல்யாணம் ஆகலேன்னு நான் துடிச்சு போயிருக்கிறேன். நீங்க என்னடா எவனுடைய உறவு வேண்டாம்னு நான் தலைமுழுகணும், அவன் உறவையே தூக்கி தலையில வச்சுக்கிட்டு கொண்டாடுறீங்க. இனிமேலாவது மரியாதையா குடும்ப கௌரவத்தையும் மானத்தையும் காப்பாத்த பாருங்க. போதுமாடி, ஒன்ற எண்ணத்துக்கு தகுந்த மாதிரிதான் எல்லாமே நடக்கும். உனக்கு தோஷம் மட்டும் இல்ல, அதுக்கு மேலேயும் வரும். அங்கிள், ஹாரன் அடிச்சது நம்ம காலனி வாட்ச்மேன் அங்கிள். வாட்ச்மேன் விசில் தானே அடிப்பான். இப்ப ஹாரனை கையில கொடுத்துட்டாங்களா? ஆமா. எஸ்டா ஒரு சவுண்ட் வந்துச்சு. அது என்ன வாட்ச்மேன் பொண்டாட்டியா? இல்ல, அது வந்து நம்ம காலனி குயில் கத்திச்சு. குயிலா? இருக்கட்டும், ஒரு நாளைக்கு காலை ஒடிச்சு விடுறேன். ஏமா ஜன்னலாம் திறந்து போட்டிருக்கேன், மூடிட்டு படுமா. சரி அங்கிள். என்ன பேப்பர் படிச்சு குடிமையிலே கை வச்சிட வேண்டியதுதான். ஏடா கிராப்பு தலையா, நீ ஆறு அடிக்கும் போதே தெரியுமடா இப்படி நீ அம்பு விடுவான்னு. இந்த அம்புல என்னடா எழுதிருக்க? அவசியம் சொல்லித்தான் தீரணுமோ? சொல்லாட்ட குறவெளி கட்டிச்சிருவேன். இதத்தான் நான் லெட்டர்ல எழுதியிருக்கேன். என்ன பூச்சாடி கட்டுறியா? டேய், இந்த காரமட ரெங்கனாத கடப்பறை விட்டு காது உடைஞ்சவன்டா. மண்வெட்டியை வச்சா நாக்கு வலிக்கிற. ஏய், சுத்த காட்டானா இருக்கியா? யாரு காட்டான்னு இப்ப காட்டுறான்டா பட்டணத்தான். அப்ப பாரு. துணியை மூடி கூட்டு போறியா? எங்கேயா கூட்டு போறியா? யாரியாது முகமுடித்தட மாதிரி? நம்மாலு ஏயா அடிக்கும் போது யார் எவர்னு விவரம் சொல்ல வேண்டாம்? அறிவு இருக்கா சார் உனக்கு? அடிக்கும் போது ஐயோ அம்மானதான் அலற முடியும். விவரம் அட்ரஸ் எல்லாம் சொல்லிட்டே இருக்க முடியும். அம்மா ரொம்ப அடியா? அடி பின்னி விட்டானுங்க சார். உடம்புல பாதி ஏரியாவை டேமேஜ் பண்ணிட்டானுங்க. துணியை போட்டு மூடி அடி நொக்குன்னு நொக்கிட்டானுங்க. யோ குடிமி, வெளியே வா, உன்னை ஒரு கை பாத்துக்கிறேன். ரொம்ப பேசுன இந்த பாதி டேமேஜ் ஆயிரும். பாதி ஏரியா ரிப்பேர் ஆகிறதுக்குள்ள ஆஸ்பத்திரி போயிட்டு வந்துடுறேன். சும்மா போகாத, இதை அடிச்சிட்டு போ. எத்தனை பேரா பட்டிக்காட்டுல இருந்து பட்டணத்துல ஏமாத்தலாம்னு வந்திருக்கீங்க? குடிச்சடிக்கு காசை கொடுறா. நான் சொல்றது கேளுங்க. பர்ஸ் காணாம போச்சுங்க. என்ன சார் சொல்றதே நான் சொல்றது கேளுங்க. உண்மையில குப்ராசு, நீ இப்ப இங்க வந்த? வர்றப்ப பர்ஸ் தொலைஞ்சு போச்சு, தெரியாம டீ குடிச்சிட்டேன். எவ்வளவு தரணும்? ₹1 சார். வாங்கிக்கப்பா. குப்ராசு, நீ உட்கார். என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டில் நீதி. நிறுத்த
இல்லடா கராத்தே. இப்ப என்ன செய்ய போற? உன்னை மதுரை வீரனாக்க போறேன். ஏன்டா ஜில்ல பேர மாத்துற? ஜில்லா பேரை மாத்துற, உன் கைய கால மாத்த போறேன். ஆமா. இதாண்டா காரமண ஸ்டைல். ஏண்டா டே, உண்மையிலேயே நீ கராத்தே வீரனா? நிஜமாவே ஜப்பானுக்கு போய் கருப்பு பெல்ட் வாங்கிட்டு வந்தியா? என்னது கருப்பு பெல்ட்டா? சாராய வாங்க சைக்கிள் டீப்பை இடுப்புல கட்டு போனா கராத்தே பெல்ட் நீ நினைச்சா அதுக்கு நானா பொறுப்பு? இல்ல, நான் தான் பொறுப்பு. காரமட உன்னை எந்த கல்லால் அடிச்சான்? இந்த கல்லு தாங்க. இந்த கல்லாலே அடிச்சா? சத்தியமா? நிஜமா? மறுபடியும் சுதாரிக்கு அடிக்கிறதுக்குள்ள போயிடலாம். உனக்கு ஒரு தங்கச்சி இருந்து அவளுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருந்தா நீ சும்மா இருப்பியா? கல்யாணம் கட்டிக்கிறேன்னு சொல்லி பழகிறது, கல்யாணத்துக்கு முந்தைய எல்லாத்தையும் முடிச்சிடுறது, அப்புறம் அம்போன்னு விட்டுட்டு 5-6 மாசம் காணாம போயிடுறது. இதுக்கு தானடா ஊருக்குள்ள பொண்ணுங்களை பெற்று வச்சிருக்காங்க. என்ன கண்ணாலம் கட்டிக்கிறேன்னு சொல்லிதாங்க இவர் என்கிட்ட பழகினாரு. நானும் அதை நம்பி அவர்கிட்ட ஒரு நாள் மோசம் போயிட்டேங்க. அதுக்கப்புறம் சொல்லாம கொள்ளாம போன மனுஷன 3 மாசத்துக்கு அப்புறம் இப்பதாங்க பாக்குறேன். இதுதாங்க நடந்தது. ஒண்ணு சொல்றேன் கேளுடா. ஒரு பொண்ணை முத எவன் ஒருத்தன் கண்ணி கழிக்கிறானோ அவன் தாண்டா அந்த பொண்ணோட மனசாட்சிப்படி அவளுக்கு புருஷன். அவ ஊர் உலகத்துக்காக வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கலாம். அது ஒண்ணும் பெருசு இல்ல. ஆனா அது சரியா? நியாயமாடா? சரின்னு சொல்றா. சரியா? அப்படியே சரியா? நீங்க சொன்னதை கேட்டு பையன் வந்துட்டா. நாங்க வர்றோம்யா. இன்னைக்கு காலங்காத்தால முழிச்ச முகமே சரியில்லை. போன இடத்துல எல்லாம் ஒரே தகராறு. அதுல இது தம்பி குப்புராச தெரியுமா? முதல்ல நீ யாருன்னே தெரியாது, அப்புறம் தானே குப்புராச தெரியறதுக்கு. என்ன மரியாதை பேசுற? பொய்யாடா சொல்ற? என் மகன் குப்புராச பட்டணத்துக்கு அனுப்பிச்சு வச்சதும் இல்லாம என்னையும் எடுத்து பேசுற. யோ, யாரையா குப்புராசு? எவையா பட்டணத்துக்கு அனுப்பிச்சு வச்சான்? இப்படி போட்டு பின்னிட்டியா? மறுபடி பொய்யா பேசுற? கொஞ்சம் பேசாம இருங்க, பேசாம இருங்க. இவருங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. இவர் மகன் குப்புராசு பட்டணத்துக்கு போனதுல இருந்து இப்படித்தான் பைத்தியம் பிடிச்ச மாதிரி எல்லார்கிட்டையும் நடந்துக்கிறாரு. மாமா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க வீட்டுக்கு போலாம். எங்க பிள்ளை போற? போய் உட்கார். சரிப்பா. இவ்வளவு நேரமா எங்க போயிட்டு வர? ஒரு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன்ப்பா. அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பொய் சொன்னா எனக்கு பிடிக்காதுன்னு தெரியுமில்ல? இல்லப்பா, நான் உண்மையை தான் சொல்றேன். வேணா அக்காவை கேட்டு பாருங்களேன். நான் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு தான் போனேன். இல்லக்கா? ஆமாப்பா, என்கிட்ட சொல்லிட்டுதான் போன. ஆமா. நீ என்ன அவளுக்கு ஒக்காலாத்து வாங்கிட்டு அந்த பைத்தியக்கார பைய விட்டு போக கூடாதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்? இல்லப்பா, ஒரு ஆளு வந்து சீனிவாச மாமாவை போட்டு நல்லா அடிச்சிட்டு இருந்தாருப்பா. ரொம்ப பாவமா இருந்துச்சுன்னு அவர் வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன்னா. சொல்றது கேளுங்க பாபாவில் அடிக்காதீங்க. யாராவது அந்த பைய வீட்டு பக்கப்படி பக்கம் போனீங்க அவளை வெட்டி பொசிக்க. அப்பா என்ன கொண்டு போட்ட கூட பரவாயில்ல. ஆனா பைத்தியமா இருக்கிற சீனிவாச மாமாவுக்கு நான் செய்யற சேவையை நிறுத்த மாட்டேன். அது குப்புராசு மாமாவுக்கு நான் செய்ய வேண்டிய கடமை. எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது குப்புராசு மாமாவோடதான். இது சத்தியங்கா, சத்தியம். மோகினி, மோகினி, என் காதல் ராணிக்காக நான் எழுப்ப போகும் வசந்தமா எம்மா வசந்த மாளிகையின் மாடல் இது. அது காதல் ராணியா? நான் இருக்கும்போது இன்னொருத்தியா? யார் அந்த சக்களத்தி? உணர்ச்சி வசப்படாதே ஊமை குயிலே, உணர்ச்சி வசப்படாதே. உள்ளே போய் பார், உண்மை என்னவென்று தெரியும். இங்கதான் இருக்காளா என் சக்களத்தி? அடியே கழுத முண்டை, உன்னை என்ன பண்றேன்னு பாரு. பார் கண்ணே, பார். வருஷக்கணக்கா சுத்திட்டு இருப்பா போல இருக்கு. திடீர்னு மெச்சலாயிட்டா?
ஆமாம் கண்ணே, உனக்காகத்தான். அதுல என்ன டவுட்? அத்தா, எனக்கு ஒரு சின்ன ஆசை. இத பத்தாது, இதை விட பெருசா வேணுங்கிறியா? ஆஹா, பெட்ரூம் பக்கத்துல ஒரு சின்ன பாத்ரூம் கட்டி தர முடியுமா? என்னது பாத்ரூம்? பாத்ரூமையே இப்படி குலுக்குறியே. கவலைப்படாதே, நீ கேட்ட மாதிரியே பாத்ரூம், அதுக்குள்ள பெரிய பக்கெட், அதுக்குள்ள பெரிய டப்பா, எல்லாவற்றையும் செட் பண்ணி தருகிறேன். அது மட்டுமல்ல, எனக்கு மட்டும் பறக்கும் சக்தி இருந்திருந்தால் வானத்திலே பறந்து சென்று மவுண்ட் ரோட்டிலே இரவு பகலாக எரிந்து கொண்டிருக்கிறதே மெர்க்குரி விளக்குகள், யாருமே பார்க்காத நேரத்தில் அது எல்லாத்தையும் லபக்கு லபக்குன்னு புடுங்கிட்டு வந்து உனக்காக வண்ண தோரணங்களாக அமைத்திருப்பேன். என்ன பண்றது, என்னால் பறக்க முடியவில்லையே. எப்படி முடியும்? என்ன திடீர்னு ஆம்பளை குரல்ல நீ பேசுற? ஏண்டா சுடுகாட்டுல இருக்க பாடம் எடுத்து வந்து 2 தட்டி 2 மூங்கில் நட்டினா இது பேர் வசனம் வழியாடா? இங்க நாய் ஒண்ணுக்கு போக மாடா, கழுத போக மாடா. இங்க பாரு, கழுத போறத பத்தியோ நாய் ஒண்ணுக்கு போறத பத்தியோ எனக்கு தெரியாது. குடுமி, உடனே உன் பேச்ச நிறுத்து. நான் மோகினியை காதலிக்கிறேன், மோகினி என்ன காதலிக்கிறா. எங்களை பிரிக்க நீ யாரு? நான் யாரா? அதுவே உனக்கு தெரியாதா? வாய மூடுறா. மோகினி வீட்டுல அட்வான்ஸே இல்லாம 6 மாசம் குடியிருக்கிறேன், வாடகையே இல்லாம வசதியா படுக்கிறேன், வாய்க்கு ருசியா 3 வேளை உட்கார்ந்து சாப்பிடுறேன். இது போதாதா? போதும் போதும் போதும். மோகினி, நீ யாரு, உங்க ஆத்தா யாரு, இந்த குடுமி யாரு அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். உங்க 3 பேருக்கு இடையில என்ன கனெக்ஷன் அப்படிங்கறத நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே நம்ம 2 பேருக்கு இடையில உள்ள காதல் கட்டு. அம்மா, என் கை கட்டு வலிக்குதே. வாழ்வே மாயம், இந்த வாழ்வே மாயம். அங்கிள், அவர் என்ன கை விட்டுட்டு போயிட்டாரு அங்கிள். கவலைப்படாத, அவன் கட்டி வச்சிருக்கான வசனம் மாளிகை, அதை வாடகை விட்டு புடிச்சுக்க. இந்த காலத்துல எந்த ஆம்பளையுமே நம்ப முடியறது இல்ல. காதலிக்கிற மாதிரி நடிக்கிறது, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றது, சமயம் கிடைச்சா கை கழுவிட்டு பட்டமோ கிட்டமோ போயிடுறது. அட, ஒரு லெட்டராவது போடக்கூடாது? எவனோ தெருவுல போறவன் அப்படி செய்யறானா? சொந்தம்னு ஒட்டிக்கிட்டு இருந்த இந்த மனுஷனும் அப்படி செய்யறான். ஆளை பார்த்து மாலை மாத்துன்னு சும்மாவா சொன்னாங்க? நன்றி கெட்ட மனுஷன். செய்யறதே செஞ்சுட்டு கிண்டல் வரையா? அக்கா, நீ யாரு வேணாலும் திட்டு, ஆனா குப்ராஸ் மாமா மட்டும் ஜாடையா திட்டினா நான் மனுஷாவே இருக்க மாட்டேன். ஆமா ஆமா, பட்டணத்துக்கு போனதுக்கு அப்புறம் இவ்வளவு நாள் கழிச்சு அத்தி பூத்தா மாதிரி இன்னைக்குதான் ஒரே ஒரு லெட்டர் வந்திருக்கு. அந்த லெட்டர் எங்கடி, எப்போ வந்தது? குடுறி தமேண்டி, என்ன மன்னிச்சிரு. அந்த லெட்டர் நான் படிச்சுட்டேன். ஒரு கொஞ்சமா அறிவு இருக்கா? அன்புள்ள தமயந்திக்கு குப்புராசை எழுதிக் கொள்வது. நான் நலம், எப்போதும் உன் நினைவாகவே இருக்கிறேன். நான் வரும் வரை என் தந்தையை பத்திரமாக பார்த்துக் கொள்ளவும். நிச்சயம் நம் கனவு நனவாகும். சாவித்திரியை கேட்டதாக சொல்லவும். என்ன மன்னிச்சிருக்கா, என்ன மன்னிச்சிரு. உன்னோட நல்ல மனசை புரிஞ்சுக்காம நான் ஆத்திரத்துல ஏதோ பேசிட்டேன். கவலைப்படாத, குப்ராஸ் மாமா உன்னை ஏமாத்த மாட்டாரு. என்னோட கல்யாணத்தை பத்தி எனக்கு கவலையே இல்லை. உனக்கும் குப்ராஸ் மாமாவுக்கும் கல்யாணம் பண்ணி வை. குடிக்கிற நேரத்துல தாண்டா என் கவலையில மறந்து கொஞ்ச நேரமா நிம்மதியா இருக்கேன். அப்படி என்னடா கவலை? கப்பலா கவுந்து போச்சு? கப்பல் கவுந்ததா கூட கவலைப்பட்டிருக்க மாட்டேன்டா. ஆனா கவுந்தது என் தங்கச்சியோட வாழ்க்கை. என்னடா சொல்ற? அவளை நான் எப்படி எல்லாம் சீராட்டி வளர்த்தேங்கிறது உனக்கே தெரியும்டா. சின்ன வயசுல இருந்தே அவ ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி தந்தேன். அவ விருப்பப்படியே வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தேன். கல்யாணத்துக்கு அப்புறம் அவ புருஷனோட எப்படி எல்லாம் வாழணும்னு ஆசைப்பட்டாலும் அதெல்லாம் சுகுணா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச போறேன். அதுக்கு உன் சம்மந்தம் தேவை. தருவியா? என்னென்ன இது? எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து அப்பா அம்மா எல்லாமே நீங்க தானே. எதுவா இருந்தாலும் தாராளமா கேளுங்க. அது ஒண்ணு இல்லம்மா, கூடிய சீக்கிரமே உனக்கு கல்யாணத்தை பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். என்னம்மா யோசிக்கிறேன்? அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு. ஒரு நிமிஷம் இருங்க. எதுக்கு ஒரு நிமிஷங்கிற? இதுவரை நான் எது கேட்டும் இல்லன்னு சொன்னதில்ல. டைரி தானே, பாத்துட்டா போச்சு. உள்ள பாருங்கண்ணா. உள்ள என்ன? இதையும் எனக்கு வாங்கி தருவீங்கன்னு நினைக்கிறேன். வாங்கி தரேன்.
6 வித்தியாசங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது? அண்ணா வாமா. என்னம்மா இந்த நேரத்துல மாப்பிள்ளை வந்திருக்காரா? இல்லண்ணா, நான் மட்டும் தான் வந்திருக்கேன். ஏன் மாப்பிள்ளைக்கு உனக்கும்? அதெல்லாம் ஒண்ணு இல்லண்ணா. என்ன விஷயமா? வந்து அவர் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலான்னு இருக்காரு. ஆரம்பிக்கிட்டோம். அதுக்கு சொல்லுமா. அந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு 10,000 ரூபாய் வேணும். 10,000-மா? மாப்பிள்ளை நான் அவ்வளவு பெரிய ஆளா நினைச்சிட்டாரா? அதுக்கு இல்லண்ணா, நாளைக்கே பணம் கட்டி ஆகணுமா? நாளைக்கே வா அண்ணா. அப்ப நான் வரேன். இருமா. $10,000. நான் ஒருத்தருக்கு தர வேண்டிய பாக்கி. மாப்பிள்ளை கிட்ட செக்க கொடுத்து பணத்தை டிராப் பண்ணி சொல்லு. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். என்னங்க இது புது பழக்கம்? போன வாரம் தான் 10,000 பணம் கொடுத்தேன். கையில இருக்க பணத்தை வச்சுட்டு பிசினஸ் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியதானே? அவர் பேச்சை கேட்டுக்கிட்டு அடிக்கடி வந்து பணம் கேட்டா எப்படிமா? நான் கேட்டது தப்புதானே. இனிமேல் நான் கேட்க வரவே மாட்டேன். உன்னை வர வேண்டாம் நான் சொல்லுமா. நீ வா. பாசத்தை எதிர்பார்த்து வா, பணத்தை எதிர்பார்த்து வராத. போலாம். உங்க வீட்டுல நமக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகாதாலே? அதை பத்தி நீ ஒண்ணும் கவலைப்படாத. என்ன பொண்ணு எப்படி? ஜோக். ஐயோ, கல்யாணமா எனக்கா? உங்ககிட்ட சொல்லாமியா? அது ஒண்ணும் இல்ல தலைவா. பெங்களூருக்கு வந்துட்டு வெறுங்கையோட திரும்பி போனா என் தங்கச்சி கோச்சுக்குவா. அது மட்டும் இல்லாம நாளானிக்கு அவளுக்கு வெட்டிங் ஆனிவர்சரி, ஃபர்ஸ்ட் வெட்டிங் ஆனிவர்சரி. அதுக்காகத்தான் அந்த கிஃப்ட்லாம் வாங்கி போறேன். எப்படி கிஃப்ட்லாம்? யார் பாரு. ஹலோ ஹலோ, மெட்ராஸ்ல மோகன் பேசுறேன். முதலாளி, நானும் தான் பேசுறேன். ஆமா, நீங்க கேட்ட ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் நாளை கிடைச்சிடும். ஆமா, கிடைச்சோன்னு கிளம்பி வர வேண்டியதுதான். அதில் ஆனந்த், உன்னோட தங்கச்சி இறந்துட்டா. உடனே புறப்பட்டு வா. மச்சான், இப்ப இந்த பணத்தை வச்சுக்க. பின்னாடி நான் சொன்ன வேலையை முடிச்சிட்டு எல்லா பணத்தையும் வாங்கிக்க. நீ ஒவ்வொரு வாட்டி இப்படித்தாண்டா சொல்ற. எனக்கு 10,000 உடனே சேர்த்து வேணாம். குடுக்கலைன்னா என்னடா பண்ணுவேன்? அந்த மெக்கானிக் ஆனந்தோட தங்கச்சிய நீ தான் கொலை பண்ணிட்டேன்னு அவங்கிட்ட சொல்லிடுவேன். சொன்ன என்னடா பண்ணுவ? உன் குடும்பமே இல்லாம என் தங்கச்சி கொலை பண்ணது நீங்க தானே? உண்மையை சொல்றா. சொல்ல புரியல. இல்ல தெரியாது தெரியாது. சொல்ல முடியல. தெரியாது. சொல்ல மாட்டேன். இப்ப சொல்ல வைக்க போட்டது. நீ உடனே ஃபாரின் போற. ஓ, தேங்க்யூ வெரி மச். இந்த விஷயம் எந்த காரணத்தை கொண்டும் சுகுணாவுக்கு தெரியக்கூடாது. மத்தத நீங்க பாத்துக்கங்க. See you.
தங்கச்சியோட வாழ்க்கை நடந்த சம்பவங்களை நினைச்சு பாக்குறப்ப எனக்கே மனசு தாங்கல. இந்த காலத்துல சில பொண்ணுங்க இப்படித்தான் தெரியாத்தனமா கண்ட கண்ட பசங்களை நம்பி ஏமாந்துறாங்க. அதனால பாதிக்கப்படுறது அவங்களோட வாழ்க்கை மட்டும் இல்ல, அவங்க மேல உண்மையா பாசம் வச்சிருக்கவங்களோட வாழ்க்கையும் தான். என்னதான் ஆறுதல் சொன்னாலும் என் தங்கச்சி நினைக்கும் போது என்னால தாங்கிக்க முடியல. ஆறுதல் சொல்லத்தானோ என்னவோ ஆண்டவனா பார்த்து உன்னை என்கிட்ட சேர்த்திருக்கான். உனக்கு ஆறுதலா நான் எப்படி இருக்கணும், அதே மாதிரி நான் சொல்ற அன்பான அட்வைஸையும் நீ கேட்கணும். இனிமே குடிக்காதுன்னு சொல்ல போறேன். ஆமா, இனிமேல் நீ குடிக்க கூடாது. ஏன்னா எனக்கு ஆறுதல் சொல்ல உன்னை தவிர வேற யாருமே கிடைக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த பாழா போன குடியினால என் உயிருக்கு உயிரா நண்பனை நான் இழக்க விரும்பல. இனிமே நீ குடிக்க கூடாது. அக்கா என்ன காய்கா செஞ்ச? முட்டைக்கோசு என்ன தடுக்காத, நான் சாகலாங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். நீ எதுக்காக்கா சாவணும்? என் உடன்பிறப்பே, என் ரத்தத்தின் ரத்தமே, உயிருக்குயிரா நான் ஒருத்தனை காதலிச்சேன். கடைசியில அந்த ஆட்டோக்காரன் என்ன கைகளை விட்டு போயிட்டான். சுத்த முட்டாளா இருக்கிறிய. ஒரு ஆட்டோ அங்கிள் ஒரு குடுமி அங்கிள் இருக்கா. அந்த குடுமையால வந்த குழப்பம் தாண்டா இது. குடுமைய குழப்பிட்டு என்னடா சொல்ற? 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள உயில தலைக்கு வச்சு பத்திருக்கான் அந்த குடுமி. அவனை மடக்கி எனக்கு மச்சானாக்கிட்டு. அடே, இத்தனை நாளா இந்த ஐடியாவை ஏன்டா எனக்கு சொல்லல? அவனை சித்த பாக்கலாமா மச்சானாக்கலாமா குழம்பிக்கிட்டு இருந்தான். ஒரு வழியா அந்த பிரச்சனை நீ முடிஞ்சது. ஆமா, அந்த குடுமிக்காரனை எப்படிடா நாம மயக்கிறது? அப்படி கேளு. இந்தா பெங்களூர் பெருமாள் கோயில் தீர்த்தம் அவனுக்கு ஊத்தி குட்டியா. அப்புறம் நான் சொல்றேன். வணக்கம் முதலாளி. இன்னும் 1/2 மணி நேரத்துல உங்க ஒர்க்க முடிச்சிடறேன். ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க? எப்போதும் சிரிச்ச முகத்தோட இருப்பீங்க. வீட்டுல ஏதாவது பிரச்சனையா? ஸ்கூலுக்கு போன பொண்ணு வீடு திரும்பவே இல்லை. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா? அது விஷயமா என்னென்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ எல்லாத்தையும் எடுத்துட்டேன். இப்போ எனக்கு வண்டி கொஞ்சம் அவசரமா வேணும். முதலாளி, நீங்க தைரியமா வீட்டுக்கு போங்க. நான் வண்டியை ட்ரையல் பார்த்துட்டு வீட்டுல கொண்டு வந்து விட்டுறேன். சரி ஆனந்த், வரேன். நீங்க செஞ்ச இந்த உதவிக்கு நன்றி கடனா நான் என்ன செய்யறதுனே புரியல. என்ன முதலாளி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு? உங்களுக்கு உதவி செய்யறது என்னோட கடமை இல்லையா? நான் கடமையை தானே செஞ்சேன். இல்ல ஆனந்த், நீ உன்னோட கடமையை செஞ்சுட்ட. அதுக்கு நன்றி கடன் செய்ய வேண்டியது என்னோட பொறுப்பு. என்ன சலங்க?
வாமணி கையில என்ன பால் சொம்பு? பால் சொம்பு இல்ல, பெங்களூர் பெருமாள் கோயில் தீர்த்தம். பெருமாள் எப்ப பெங்களூர் போனாரு? திருப்பதியில வெயில் அதிகமா இருக்குன்னு பெங்களூர்ல கொஞ்ச நாளைக்கு தங்க போனாரு. நீங்க ஒண்ணு இந்த தீர்த்தத்தை குடிங்கண்ணா. ஊறுகாய் தொட்டுக்கிறீங்களா? சாமி தீர்த்தம் குடிக்கும் போது ஊறுகாய் தொட்டுக்கிற கூடாது. மலை ஏறதுக்கு தான். பழனி மலையா திருப்பதி மலையா? முதல்ல சொம்ப காலி பண்ணுங்க, அப்புறம் சொல்ற எந்த மலைன்னு. எனக்கு இமயமலை தான் பிடிக்கும். அங்க குடிமகனே நான் கொடுக்கட்டுமா அதை உனக்கு, கொடுத்து எடுக்கட்டுமா கொஞ்சம் எனக்கு. உங்களை நான் இன்னைக்கு இன்வைட் பண்ண நோக்கமே இந்த ஆட்டோமொபைல்ஸ நம்ம ஆனந்துக்கு பிரசன்ட் பண்றதுக்காகத்தான். முதலாளி? நோ, இனிமே நீதான் இந்த ஆட்டோமொபைல்ஸுக்கு முதலாளி. அதுக்குண்டான டாக்குமெண்ட்ஸ் இதை மறுக்காம நீ வாங்கிக்கணும். உங்க பெருந்தன்மையை எப்படி பாராட்டுறதுன்னு எனக்கு தெரியல. இந்த மெக்கானிக் ஷெட்டோட நல்ல பேரை காப்பாற்ற வேண்டியது உங்க கடமை. நீங்க எங்க மேல வச்சிருக்க நம்பிக்கை நிச்சயமா வீண் போகாது. நீங்க 2 பேரும் மேலும் மேலும் முன்னேற என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். நான் வரேன். பொண்ணு முடியமான நான் கட்டிக்கிறதா இருந்தேன். 30 வருஷமா கட்டி காப்பாத்திக்கிட்டு என் கற்ப ஒரே நிமிஷத்துல மோகினி அழிச்சிட்டு போயிட்டாளே. இத நான் யாருகிட்ட சொல்லுவேன், எப்படி சொல்லுவேன்? என்னங்க உங்களுக்கு தலசிய விட ஆள் இல்லேன்னு அழுவுறீங்களா? உங்களுக்கு நான் இருக்கேங்க. என் பொண்ணு ஒரு சித்தப்பா வேணும் சித்தப்பா வேணும்னு ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருக்கா. அதனால நான் உங்களை சித்தப்பா ஆக்கிடுதான் முடிவு பண்ணிட்டேன். என்னமா சொல்ற? ஆமாங்க, உங்களை 2ஆம் தாரமா கல்யாணம் பண்ணிக்கதான் முடிவு பண்ணிட்டேன். ராத்திரி உன் பொண்ணு என்ன மானபக்கப்படுத்திட்டு போயிட்டா. நீ இப்ப சித்தப்பா வேணும் சித்தப்பா வேணும்னு ஒத்துவுறியா? என் காணாம போன தம்பியை கண்டுபிடிக்கலான்னு வந்தேன். இப்ப என் கற்பே காணாம போச்சு. இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். அவசரப்படாதீங்க, ஆனது ஆயி போச்சு. எனக்கு மன்னவனா இல்லாட்டியும் பரவாயில்ல, மருமகனா ஆயிடுங்க. மருமனாவது மண்ணங்கட்டியாவது ஆத்தாள் மகளும் ஏன் இப்படி அலையுறீங்க? உங்க சகவாசமே வேணாம். இதுக்குதான் சொன்னாங்க ஆளை பார்த்து மாலை மாத்துன்னு. 24வது செக்ஷன் படி இன்னைக்கு நாள் நல்லா இல்ல. நீங்க ஊருக்கு போக கூடாது. உங்க உடம்புல ரத்த ஓட்டம் கிட்டி ரேஸ் குதிரை மாதிரி ஓடிட்டு இருக்கு. அதனால இன்னைக்கு நீங்க ஊருக்கு போக கூடாது. கொசு தொல்லை எலி தொல்லை காரணமா 48 மணி நேரம் ஊரடங்கு உத்தரவு போட்டிருக்கோம். அதனால நீங்க எந்த காரணத்தை கொண்டு இந்த ஊரை விட்டு போக கூடாது. போக கூடாது. தூக்குங்க கைய. நான் சொல்ற வரைக்கும் யாரும் தூக்குனதை இறக்காதீங்க. இவன் தான் கட்டு. யாரா நீங்க? அத நான் சொல்றேன். இவங்கெல்லாம் இந்த அல்லாபாய் சங்கர்லால் டேவிட்டுடைய அடியாட்கள். உன்னை எதுக்காக மங்காத்தா காலனிக்கு மத்தியில கட்டி வச்சிருக்காங்க தெரியுமா? உன்னை செருப்பால் அடிக்க. நோ, நீ அதிகம் பேசுகிறாய். அது உன் குடுமிக்கு ஆபத்து. துடிக்கிறது குடுமி, அடக்கு அடக்கு என்கிறது கடவாப்பல். நான் யார் தெரியுமா? கிராப்பு தலையன் என்று எனக்கு பெயர். அதை மொட்டை அடிக்க வேண்டிய தலை. நோ, உன்னை சுட்டு விடுவேன். துணிந்தவனுக்கு தூக்கு மேடை ஒரு பஞ்சு மிட்டாய். அது எனக்கு பள்ளி மிட்டாய். சாவின் விளிம்பிலே நிற்கிறாய். இறுதியாக உன் ஆசையை சொல். நான் சாகிறதுக்கு ஒண்ணும் பயப்படல. என் உயிர் வரதுக்கு முன்னாடி என் தம்பிய பார்க்கணும். அதுக்காக டிவில விளம்பரமாயா கொடுக்க முடியும்? வேணா, என்ன ஒரு தடவை பாட அனுமதிச்சா அதுவே போதும். பாடு. வாரா நீ வாரா வாரா நீ வாரா தாராய் சோறு தாராய் தாராய் சோறு தாராய். தம்பி அண்ணா தம்பி அண்ணா தம்பி அண்ணா அண்ணா அழுவாதீங்க அண்ணா. அண்ணா அண்ணா இன்னைக்கு உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். சாகர கடைசி நேரத்துல கூட இந்த தம்பியை நினைச்சீங்களே, உங்க மனசு மெட்ராஸ் LIC பில்டிங்கை விட பெருசு. அது மட்டும் இல்ல தம்பி, 10 லட்சம் ரூபாய் உயில கையில வச்சுக்கிட்டு எப்படியாவது தம்பிய கண்டுபிடிச்சு அதுல பாதிய கொடுத்துடணும்னு ராப்பகலா சுத்திக்கிட்டே இருந்தாரு தம்பி. எதுக்கு வளவலன்னு பேச்சு? மிஸ்டர் காரமட, உங்க அப்பா எழுதின உயில கொடுங்க, படிச்சு பார்த்துட்டு சொத்தை சரிபாதியா பீ பீ. அசிங்கப்படுத்தாத, நாங்களே பிரிச்சுக்கிறோம். இந்த சாவி நீயே எடு. இப்படி ஒரு வக்கீல்
பா பா பா. என்ன வக்கீல் நீங்க படிக்கிறதுக்குள்ள வெடிஞ்சிரும். போட்டாங்க இப்படி படி. அவர் படிக்கிறதுக்குள்ள வெடிஞ்சிரும். படிக்கிறேன். யாரு படிச்சா என்ன? எனக்கு தேவை 5 லட்சம். நீங்களே படிங்க அண்ணி. என்னது அண்ணியா? ஆமா, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். முட்டைக்கோசு விவரமா சொல்லிருக்கான். படிக்கிறேன். பன்னிமடை பூமிநாதன் மகனாகிய சேத்துமடை சாமிநாதன் எழுதி வைத்த உயிலின் சாராம்சம். புறம்போக்கு நிலத்தை சொந்த நிலம் என்று பொய் பேசி பொண்டாட்டி கட்டி 2 பையனை பெற்ற நான் சீமை சாராயமும் சின்ன வீடும் சீட்டாட்டமுமாக வாழ்வை சந்தோஷமாக கழித்தேன். எனக்கு 10 லட்சம் ரூபாய் கடன் ஆகிவிட்டது. இந்த உயில் எழுதியிருக்கும் 10 லட்சம் ரூபாயை எனது 2 பையன்களும் சரிபாதியாக பிரித்து கடனை அடைத்தால் தான் எனது ஆத்மா சாந்தி அடையும். பாவீங்களா, கடன் சொல்லவும் கூட பிறந்த தம்பி கூட ஓடி போயிட்டானே. நீதான் உண்மையான மனைவி. கல்லானாலும் கடமை, புல்லானாலும் புருஷன் சொல்லுவாங்களே, அது நீதான். கல்லும் இல்ல புல்லும் இல்ல, என் சேலை உன் காலு கடியில மாட்டிக்கிச்சு. பாவீங்களா, காசேதான் கடவுளடா, எங்க அப்பன் தான் கடனவானடா. இப்ப கூப்பிடுவோம் மாமன, கூப்பிடு. பஞ்சாயத்துக்கு வருவான். பஞ்சாயத்துல உன் மான கப்பல் ஏறிடும். எவன் உன்னை காப்பாத்துறான்னு பாக்குறேன். முத எவன் ஒருத்தன் கண்ணி கழிக்கிறானோ அவன் தான் அந்த பொண்ணுக்கு மனச்சாட்சி படி அவளுக்கு புருஷன். தோஷக்காரி என்ன கட்டிக்கிட்டா செத்து போயிடுவாங்களோன்னு பயந்து போயிட்டாங்க. ஆனா நீங்க என்ன கண்ணி கழிச்சிட்டீங்க. இப்ப நீங்க செத்து போயிட்டா நான் தோஷக்காரிங்கிறது உண்மை ஆயிடும். இப்படி அது போய் ஆக்கிட்ட. ஆமா போய் ஆக்கிட்ட. பெருங்கழுத்தோடு போறேன்னுங்கிற ஒரே ஒரு குருதயம் எனக்கு.
இவனை பார்த்தாரியா?
அப்பா மாடு வைக்கிற திங்க மாட்டேங்குதுப்பா. சாவித்திரி அவ கையினாலே தீனிய போட்டு பழக்கிட்டான். இப்ப அவ போட்டா தான் என்ன, நான் எங்க போவேன்? மாமா, எந்த முகத்தை வச்சுக்கிட்டு இந்த இடத்த மிதிச்ச? ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்கப்படாது, போங்க இருந்து. எங்க அக்காவை எரிச்ச எடுத்து மண்ணு சுடு கூட இன்னும் ஆறல, அதுக்குள்ள உறவு கொண்டாட வந்துட்டியா? மாமனா மாம வெக்கமால. அவளை மனக்கோலத்துல பாக்குறதுக்காக எத்தனை மனக்கோட்டையெல்லாம் கட்டி வச்சிருந்தேன், அவ்வளவும் தவிடுபடி ஆக்கி விட்டியாடா கொலகார பாவி. என்ன இன்னும் பழைய சந்தானமாவே பாக்குறீங்க? எனக்கு உயிர் பிச்சை கொடுத்து தன்னையே தியாகம் பண்ணிட்டாளே சாவித்திரி. அவ எரிஞ்ச அந்த தீயில என்னுடைய கடந்த கால வாழ்க்கையை எரிச்சு சாம்பலாக்கிட்டேன். இப்ப நான் ஒரு புது மனுஷனா வந்திருக்கேன். தயவு செய்து என்ன மன்னிச்சு ஏத்துக்குங்க. செய்யக்கூடாத தப்ப செஞ்சவனை கூட மன்னிச்சிடலாம், ஆனா உனக்கு மன்னிப்பே கிடையாது. மனுஷனா இருக்கிறனா மிருகமா மாறுறதுக்குள்ளங்கிறது போயிடு போ. தெரிஞ்சோ தெரியாமலோ தவறு செய்யறது மனுஷனோட இயல்பு. அப்படி அவன் தான் செஞ்சது தப்புன்னு தெரிஞ்சு மன்னிப்பு கேட்டா அதை ஏத்துக்கிறது தெய்வத்தோட இயல்பு. அந்த தெய்வமா நான் உங்களை நினைச்சேன். நீங்க உங்க குடும்பத்துல என்ன ஒருத்தனா ஏத்துக்காட்டி கூட பரவாயில்ல. சாவித்திரி அவ புருஷனா என்ன ஏத்துக்கிட்டா, அதை விட இந்த உலகத்துல வேற எதுவும் இல்லை. வாழ்க்கையில நல்ல வழி எதுன்னு தெரியாம இருந்த எனக்கு ஒருத்தி இதுதான் நல்ல வழின்னு சொல்லாம சொல்லிட்டு உயிர் பிச்சை கொடுத்துட்டு போயிட்டா. இதுக்கு அப்புறமும் திருந்தலன்னா நான் மனுஷனே இல்ல. அட என்னங்க மாப்பிள்ள சுத்த பூங்காமல்னியா இருக்கீங்க? ஆட்டு பிரியாணி பிடிக்கலன்னா கோழி பிரியாணி சாப்பிட வேண்டியது தானே. இதுக்கு போய் இவ்வளவு பெரிய தத்துவம் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. இந்த தத்துவம் எல்லாம் நம்மளால தாங்க முடியாதுங்க மாப்பிள்ள. நாய்வால நிமித்த முடியாதுங்கிறது எனக்கு தெரியும். அப்படிப்பட்ட நாய்வால என்ன பார்த்தா நிமிருங்கிறது உங்களுக்கும் தெரியும். நிமிர்ந்தாலும் நிமிரும். இனிமே இந்த வீட்டுல யாரும் குடிக்க கூடாது, அந்த கூத்தாடிச்சு வீட்டுக்கு போகவும் கூடாது. இதுக்கெல்லாம் நான் சம்மதிச்சா நீங்க இங்க இருக்கலாம். அப்படி இல்லைன்னா வெளியே போனான்னு சொல்லாம சொல்றீங்களாக்கும் மாப்பிள்ள. இதுக்காக உங்களை சின்ன பிள்ளையில இருந்து வளர்த்தேன். சரி, இதுக்கு மேலேயே நான் இந்த வீட்டுல இருந்தா எனக்கு மரியாதை இல்லை. எனக்கு சேர வேண்டிய பங்கு கொடுத்துருங்க, நான் போயிடுறேன். இந்த சொத்துல எந்த விதமான உரிமை இல்லாத நீங்க இப்படி கேள்வி கேட்டதுக்கு அப்புறமும் நான் வச்சுக்கிட்டா எனக்கும் மரியாதை இல்ல, உங்களுக்கும் மரியாதை இல்ல. கணக்கு போட்டு பார்த்தா நீங்க தான் எனக்கு தர வேண்டி இருக்கும். ஏங்க மாப்பிள்ள, திட்டம் போட்டே சரி பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? அப்ப நான் போக மாட்டேனுங்க மாப்பிள்ள. இப்பவே போனா கட்டின துணிமணியோட போலாம், இன்னும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு போலாம்னு நினைச்சா அது கூட இல்லாம தான் போனோம். எப்படி வசதி? மாப்பிள்ள, நிஜமாவே வெளியில போங்கன்னு சொல்றீங்களா? சீச்சி, போங்கன்னு சொல்லல, அதான பார்த்தேன். போடான்னு சொன்னேன். ஏன் மாப்பிள்ள இப்படி திடீர்னு வெறுங்கையோட அனுப்புறீங்களே, நியாயமா? மாப்பிள்ள, இப்ப போறேன், மறுபடியும் வருவேன். வரட்டுங்களா? வராத. நானும் பாக்குறேன், என்னைக்கும் இல்லாம மைனர் வந்ததுல இருந்து சோகமா இருக்காரு. என்ன விஷயம்? அதானே, அதையும் கேக்குற. மாப்பிளைக்கும் எனக்கு பெரிய தகராறே நடந்து போச்சு. அப்புறம் வீட்டை விட்டு வெளில போடான்னு வெறுங்கையோட அனுப்பிச்சுட்டாமணி. சொத்தை பிரிச்சுக்கிட்டு வர வேண்டியது தானே? வெறுங்கையோட வந்தீங்க? கேட்டனே, அந்த பூங்காமல் அதை செய்யாம கையில புடிச்சிட்டு போடான்னு சொல்லி போட்டான் பாட்டில. எதற்காரமா இருக்குதா ஏண்டி? சரி சரி மைனர், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. பாட்டில காலி பண்ணுங்க, நானும் மாமனும் வெளியே போயிட்டு வரோம். பாட்டில காலி பண்ண சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஜாலியா சுத்த போறீங்களாக்கா? எல்லாம் நேரம். என்ன மாமா, நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணா ஆயிடுச்சு. இனிமேல் இந்த ஆளை நம்பி இருக்க சொல்றீங்களா? புரியாம பேசிட்டா. இந்த மைனரையே பக்கபலமா வச்சு அந்த சந்தானத்தோட கதையை முடிச்சிடலாம். ஊருக்கு வெளியே செஞ்சுக்கிட்டு இருந்த தப்பையெல்லாம் இப்ப ஊருக்குள்ளேயே செய்ய ஆரம்பிச்சிட்டான். ஒண்ணுங்களை கெடுக்கிறான்னு கேள்விப்பட்டிருக்கேன். கெடுத்து தூக்கல மாட்டாதான் இப்பதான் ஏறாங்க. இவனை உயிரோட விடவே கூடாது. சரியா சொன்னக்கா. நம்ம சமுத்திர பொண்ணை கெடுத்தது இல்லாம அவ சாகறதுக்கு என்ன காரணம்? கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் சொல்றத கொஞ்சம். ஆமா, நீ என்னத்த சொல்றது, நாங்க என்னத்த கேக்குறது? உன்னை பத்தி தான் அந்த ஊருக்கே தெரியுமே. என்ன நம்பல, நான் பொண்ணை கேளுங்க. இந்தாப்புல நாங்கெல்லாம் இருக்கோம்ல, நீ ஒண்ணும் பயப்படாத, தைரியமா சொல்லு. ஏமா மௌனமாயிட்டேன்? என்ன நடந்தது தைரியமா சொல்லு. நான் தனியா வந்துட்டு இருந்தேன், என்ன இவரு
கைய பிடிச்சு இழுத்தாரு. இதோ இப்படிதான் முடிச்சு பார்த்தாரு. நான் பயந்து ஓட பார்த்தேன். என்னை விடாம இவரு பலவந்தப்படுத்தி கெடுக்க பார்த்தாரு. நீங்களும் மனுஷங்க தானா? தப்பு பண்றவங்க என்னைக்குமே தப்பு பண்ணிட்டு தான் இருப்பாங்களா? அவங்க திருந்தவே மாட்டாங்களா? அப்படியே அவங்க திருந்தினாலும் நீங்க அவங்க திருந்த விட மாட்டீங்க. இவங்க எல்லாம் உங்களை நம்புறாங்களோ இல்லையோ, நான் உங்களை நம்புறேன். வாங்க போலாம். சந்தானம் திருந்திட்டான் போல இருக்கு. அதைத்தான் நானும் சொல்லலாம்னு இருந்தேன். நேரம் பழைய ஆளா இருந்தா உன் நிலைமை என்ன இருக்கும்? அதனாலதான் அடிச்சோன்னே ஒழிச்சுக்கிட்டேன். போங்கடா போகத்த பசங்களா, பேசுற பேச்ச பாரு. அக்கா கதையை முடிச்சிட்டான், இனி தங்கச்சி கதையை ஆரம்பிக்க வேண்டாம். அதுக்குதான் இப்படி நல்லவனா நடிக்கிறான். நடிக்கிறதுல மண்ணுனாச்சே. நீ வாமா, நான் உன்னை கூட்டிட்டு போறேன். சரிக்கா. அன்னைக்கு எங்க அப்பா கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்டப்போ அவரும் நானும் உங்க மனசு நோகும்படி பேசிட்டோம். அதுக்காக நான் இப்ப உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். இனிமே யார் என்ன வெறுத்தாலும் நான் நல்ல காரியங்களை செய்துட்டு தான் இருப்பேன். அதான் என் லட்சியம். என்னைக்கு நீங்க செஞ்சது தப்புன்னு தெரிஞ்சு மன்னிப்பு கேட்டீங்களோ, அதுக்கப்புறமா எங்க அப்பா உங்களை ஏத்துக்காட்டியும் நான் உங்களை எங்க குடும்பத்துல ஒருத்தரை ஏத்துக்கிட்டேன். ஆமா, நீ எங்க வந்த? உங்களை பாக்குறதுக்காக தான் வந்தேன். என்ன பாக்குறதுக்கா? என்ன விஷயம்? உங்களுக்கே எல்லா விஷயமும் தெரியும்னு நினைக்கிறேன். எங்க அப்பா குப்புராஸ் மாமாவை விட்டுட்டு எனக்கு வேற இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்க ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு. தெரியும். நீ ஒண்ணும் கவலைப்படாத. உனக்கும் குப்புராசுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட கடமை. இது உங்க அக்கா சாவித்திரி மேல சத்தியம். உனக்கு இன்னொரு சந்தோஷமான செய்தி சொல்ல போறேன். நீ கல்யாணம் பண்ணி போறியா? இல்லை, உன்னுடைய கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்தி வைக்க போறேன். இந்த காசாவி உடனே ஊருக்கு போய் கல்யாணம் ஏற்பாடு பண்ணி நான் பின்னாடி வரேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். என்னங்க நம்ம ஊருக்குள்ள ஒரு கார் வந்து நிக்குது. யாருன்னு பாருங்க. புதுசா இருக்கு. ஆளை பார்த்தா பார்க்க போக மாதிரி இருக்கு. நடராஜ், என்ன தெரியல? அடே, நம்ம குப்புராசு நம்ம கிட்ட சொன்ன மாதிரியே பட்டணத்துக்கு போய் டவுன்கார மாதிரி வந்திருக்கான். குப்புராஜ் என்ன சவிக்கமா இருக்கீங்களா? கார்ல வந்திருக்கிறத பார்த்தா ஏகப்பட்ட சொத்துக்கு சொந்தக்காரனா இருப்ப போல இருக்கு. எது சொந்தமானாலும் பிறந்த இடத்து சொந்தத்தை மறந்துட முடியுங்களா? ஏப்பா, ஊரை விட்டு தான் போனேன். ஒரு கடுதாசி கூட போடக்கூடாதா? எங்களுக்கு போடல, உங்க அப்பனுக்காக போட்டுக்கலாம்ல. எந்த காரியத்தை நிறைவேற்றணும்னு சபதம் பண்ணிட்டு இந்த ஊரை விட்டு போறனோ அந்த லட்சியத்தை நிறைவேற்றுறதுக்காக ஒரு வெறிதான். வாஸ்தவம் தான். அதுக்காக மத்ததெல்லாம் அலட்சியப்படுத்திட்டா எப்படி? நீ பிரிஞ்சு போன ஏக்கத்துல உங்க அப்பா பைத்தியமாயிட்டாரு. பார்க்க பாவமா இருக்கு. பைத்தியமா? இப்ப கதிரை என்னப்பா பிரயோஜனம்? இது மட்டுமா? உங்க சௌந்தர் மாமா குடும்பமே சீரழிஞ்சு போயிடுச்சுப்பா. என்னமா சொல்றீங்க? அட, சொல்றதுக்கு என்னப்பா இருக்கு? நம்ம ஊர் மைனரோட மாப்பிள சந்தானம் சாவித்திரிய பலவந்தப்படுத்தி கெடுத்துட்டாப்பா. அவளும் செத்து போயிட்டாப்பா. செத்து போயிட்டாளா? இதெல்லாம் பாத்துக்கிட்டு நீங்க சும்மா வந்தீங்க? அவனை பத்தியும் அவன் மாமனை பத்தியும் உனக்கு தெரியாதா? அதட்டி கேட்டா அநியாயமா தண்டிச்சிருவானுங்களே. அதுக்காக அவனை அப்படியே விட்டு வச்சிடறதா? இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? உங்களுக்கு ரத்தம் கொதிக்குது, அவ கூட பிறந்தவளுக்கு கொதிக்கலையே. அக்காவை கொன்னவனாச்சேங்கிற என்ன கொஞ்சம் கூட இல்லாம அந்த தமைந்தி சந்தானத்தோட ஊரெல்லாம் சுத்திக்கிட்டு இல்ல வரா. சுத்திக்கிட்டு மட்டுமா வரா, ஒட்டி உறவாடிக்கிட்டுல இருக்கா. அது போதாதுன்னு அந்த சிரிக்கி அவங்க அப்பனை ஏத்துக்கிட்டு அவனைத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு அவன் பங்களாவுக்கே போயிருக்கான். இந்நேரம் கல்யாணமே முடிஞ்சு போயிருக்கும். போ, நிறுத்துங்க. முதலாளி, டவுன்ல இருந்து இங்க வந்த குப்ராசு நடந்ததை கேள்விப்பட்டு சந்தானத்தை தேடி ரொம்ப கோவமா பங்களாவுக்கு போயிட்டு இருக்காரு. ஆஹா, ஒண்ணும் பண்ணுமாடா. குப்ராஜை நீங்க தீர்த்து கட்டிடுங்க, பழைய மாப்பிள மேல போட்டுருவோம். நான் சொன்னேனே, இதுதான் அந்த வீடு. நீ இங்க இருந்தா யாருக்கும் தெரியாம இருக்கும். அதோட உனக்கும் பாதுகாப்பா இருக்கும். உள்ள போமா. உன்னை மெட்ராஸுக்கு கூட்டிட்டு போற ஏற்பாடோட வா. முதலாளி, சின்ன மாப்பிள தமைந்திய பண்ண வீட்டுல கொண்டு போய் செட்டப் பண்ணிட்டாரு. அப்படியா? யோசிக்காதீங்க, கொஞ்சம் விட்டா சொத்து பூரா அவளுக்குள்ள போயிடும். அதையும் பாக்குறேன். வசமா மாட்டிக்கிட்டான் போய். அந்த சந்தானம் வரது கூட இருக்கிறதா சொல்லிட்டு போயிடலாம். சீக்கிரம் எடுங்க, சீக்கிரம். என்னடா பாக்குறீங்க?
சீக்கிரம் மூட்டையை கட்டுங்க. எல்லாத்தையும் எடுத்துட்டு போக தானே வந்திருக்கோம். அந்த ரூம்ல ஏதாவது இருக்கா பாங்கடா. வாங்கடா போங்க. பங்கு கேட்கறாங்க. எல்லாத்தையும் எடுத்துட்டு சித்ரா. இதுவும் நமக்கு தேவைப்படும். பாபா குப்பராஜ் சந்தானா எங்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. நான் சொல்றதை கேளு. நீ சொல்றதை கேட்கறதுக்கு முன்னாடி ஊர் சொன்னதை ஏத்துக்கிட்டேன். சாவுத்திரியை கொன்ன உன்ன நான் கொல்லாம விட மாட்டேன். இதை மன்னிச்சு. இனிமேல் நடக்க போறதை தடுக்க வந்திருக்கேன். அப்படின்னா என்ன கொண்டுட்டு கொலகாரன் ஆக போறியா? உள்ள வர்ற ஊத்துங்கடா, ஊத்துங்கடா. சின்ன மாப்படம் வந்துருங்கடா. கல்யாணம் பண்ணி சொத்தை பூரா இவ பேர்ல எழுதி வச்சிடலான்னு கோட்டை கட்டாத. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அதை நடக்க விட மாட்டேன். நீ போமா. கொல்லாம விட மாட்டேன். ஒரு அளவு வேண்டாம். அதுக்காக அவன் கழுத்து நேட்ட துடிச்சுக்கிட்டு இருக்கியா? பொண்ணுன்னு பிறந்தாலே மத்தவங்களுக்கு சந்தேக பொருள் ஆயிடுறா. இல்லன்னா சீதை தீ குடிச்சிருக்க மாட்டா. சீதை பேர சொல்றதுக்கு உனக்கு என்னடி யோக்கியதை இருக்கு? மாமா, அவர் நிரபராதி மாமா. நீ ஆயிரம் சொல்லு, அவனுக்கும் உனக்கும் தொடர்பு இருக்கிறது உண்மைனா? ஊர் ஜனங்க சொல்றத நம்பாதீங்க. தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்க. உங்க அக்காவை கொன்னவன நல்லவன் சொல்றியே, அப்படி என்னடி அவன் மேல உனக்கு இறக்கம்? ஐயோ, இன்னுமா என்ன நம்ப மாட்டேங்கிறீங்க? மாமா, உங்க காலை பிடிச்சு கேட்டுக்கிறேன். என்ன ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அவரை நல்லவர்னு ஏத்துக்கங்க. தமயந்தி, காப்பாத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க மாமா. உங்களை சேர்த்து வைக்க இதை தவிர வேற வழியே இல்லை. தமயந்தியோ குப்புராசியோ